எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் சொல்லால் மட்டும் நம்பாதே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாந்தம், சித்தாந்தம் நம்முடைய முன்னோர்கள், மகான்கள், குருமார்கள், அப்புறம் ஆங்காங்கே உங்களுக்கு போதிப்பவர்கள் எல்லாம் சித்தாந்திகள். தன்னை உணர்ந்து இறைவனை உணர்ந்தவர்கள் எல்லாம் சித்தர்கள். ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் உண்டு. இந்த குழப்பம்தான் உங்களுடைய லைஃப்பில் பெரிய பிரச்சனை. நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய லைஃப் மாறும். சித்தாந்திகளை யாரும் அவ்வளோ எளிமையாக ஃபாலோ பண்ண முடியாது. வேதாந்திகளை யார் வேணாலும் என்ன செய்யலாம். வேதாந்திகள்ங்கிறது நம்மளை மாதிரி கூட்டம் சேர்க்குறவங்க. சில விஷயங்களை கடைசியில் அவங்க தெரிந்து கொண்டா அறகுறையாக தெரிஞ்சாலும் பெருசாக பேசுகிறவங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மக்களோடு மக்களாக இருந்து கொண்டு எதையாவது ஒன்று என்ன செய்துட்டு இருப்பாங்க, நல்ல அறிவுரைகளை போதித்து கொண்டே இருப்பாங்க. சித்தர்கள் ஒரு காலமும் உங்ககிட்ட வரமாட்டாங்க, நீங்களும் அவர்களிடம் போக முடியாது. அவங்களும் உங்ககிட்ட வரமாட்டாங்க, நீங்களும் அவங்கக்கிட்ட என்ன செய்ய முடியாது. மனிதனுடைய பார்வையிலிருந்து வெளியே இருப்பவர்கள் சித்தர்கள், மனிதனுடைய பார்வைக்குள்ளே இருப்பவர்கள் வேதாந்திகள். ஸோ வேதாந்திகளும் இறைவனைத்தான் தேடினாங்க, சித்தாந்திகளும் இறைவனைத்தான் தேடினாங்க. வேதாந்திகள் ஏற்கனவே சொன்ன வேதங்களை வைத்துக்கொண்டு இறைவனை தேடினார்கள். சித்தாந்திகள் தன்னுடைய சித்தத்தை வைத்துக்கொண்டு இறைவனை தேடினார்கள். தன்னுடைய சித்தத்தை, அல்லது சித்தம்னா உயிர், தன்னுடைய சித்தம் எப்படி இருக்கும்னு யாருக்குமே தெரியாது. யாரெல்லாம் பார்த்துருக்குறீங்க? யாரும் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அவரவர்களுடைய சித்தத்தை எப்படி உணர்ந்தார்களோ அதிலிருந்து இறைவனை தேடினார்கள். வேதாந்திகளோ ஏற்கனவே வேதங்கள் சொன்ன வார்த்தைகள், உபனிஷதங்கள் சொன்ன வார்த்தைகள், இதிகாசங்கள் சொன்ன வார்த்தைகள், புராணங்கள் சொன்ன வார்த்தைகள், இலக்கியங்கள் சொன்ன வார்த்தைகளை கொண்டு இறைவனை தேடினார்கள். இதுபோன்று தேடுகிற பொழுது மீண்டும் ஒன்றை சொல்லுகிறேன், இறைவனை தேடியவர்கள் எல்லாருக்குமே ஒரே மாதிரியாக உணர்வு கிடைத்ததில்லை. அதனால் வேதாந்திகளை பின்பற்றி நாம் தேடுகிற பொழுது நீங்கள் தேடியது உங்கள் கைக்கு அவ்வளவு எளிதாக என்ன செய்யாது, கிடைக்காது. ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக என்ன செய்தார்கள், உணர்ந்தார்கள். சித்தாந்திகளை நீங்கள் தேடுகிற பொழுது அவர்கள் சித்தத்திலிருந்து புறப்பட்டதால், அவர்கள் உயிரிலிருந்து புறப்பட்டதனால் எல்லாரும் என்ன செய்ய முடியும், ஒன்றிலிருந்தே புறப்பட முடியும். ஒன்றைத்தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், உணரவும் முடியும். ஆனால் அது பாதைக்கு சற்று கடுமையானது. அது சின்ன பாதை, இது பெரிய பாதை. எது? சபரிமலைக்கு போகணுன்னா பம்பால் இறங்கி நீங்கள் எங்கே போயிடலாம், ஐயப்பனை பார்த்துடலாம். இல்லைன்னா நீங்கள் எரிமேலியில் இறங்கி பேட்டத்துள்ள ஆரம்பித்து அங்கேருந்து என்ன செய்யணும், கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்த, கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும். அப்போ அதெல்லாம் ஏறணும் இறங்கணும். இங்கே அப்படி சித்தர்களுடைய பணி இதுதான். நீங்கள் நீண்ட தூர பயணம், ஆனால் முடிவில் கண்டிப்பாக யாரு தான் ஞாபகத்து வருவா? எதுக்காக அந்த நீண்ட பயணம்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? அதில் அழுதை வரையும் தான் ஏற முடியும். அழுதையில் ஏறும்போது அழுதுருவான். இப்போ உள்ள அழுதை இல்லை. அந்த காலத்தில் அழுதையில் ஏறுனா அழுதுருவான். அழுகிறப்போது அவனுக்கு யார் ஞாபகத்து வருவா? எப்படியாவது என்னை கொண்டு சேர்த்துருன்னு யாரை நினைப்பான்? ஐயப்பனையே நினைப்பான். கரிமலையில் கடுமையான விலங்குகள். நான் போகிற பொழுதே விடிய காலம் 4 மணிக்கு நாங்கள் 18 பேர் போயிட்டுருக்கோம். அந்த வாசலில் நிற்கிறார் நம்மாள், யார்? புலி. உடனே என்ன சொல்லுவோம், ஒரே கத்து. யாரை? ஃபுல் கவனமாக யார் மேலே போயிடும். ஸோ அதனால் அந்த உணர்வோடு இருந்தவர்கள் அங்கே போய் சேர்ந்துடுறான். பம்பாவுக்கு போனவனுக்கு அந்த பிரச்சனை இல்லை. என்ன,
அவன் பாட்டு வந்தான் போனான், எந்த உணர்வுக்கும் அவன் உட்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதே தான் இங்கே சித்தாந்திகள் பெரிய உணர்வுகளை உங்களுக்கு எழுப்பிவிட முடியாது. ஏன்னா அவர்கள் இது வேதாந்திகள். ஏன் வேதாந்திகள் கேட்டேன்னு கேட்டால், ஏற்கனவே நீங்களும் அறகுறையாக படிச்சிருப்பீங்க, கதை கதையாக கேட்டிருப்பீங்க. அதனால் அவன் சொல்லும்போது உங்களுக்கு பாதி புரிஞ்சோம் பாதி புரியாமல் இருக்கு. நம்ம ஏற்கனவே சர்ச் பண்ணது போல் இருக்கும். நீங்கள் அதன் மேலே அதிக அக்கறைகளை காட்ட மாட்டீங்க. அதனால தான் வேதாந்திகள் சொன்னபடி மீண்டும் மீண்டும் இறைவனை அடைந்தவர்கள் குறைவு. ஜீசஸை ஃபாலோ பண்ணி ஜீசஸ் ஆனவங்க யாரையாவது பார்த்துருக்கிறீங்களா? நபிகள் நாயகத்தை ஃபாலோ பண்ணி நபிகள் நாயகம் ஆனவங்க யாரையாவது பார்த்துருக்கிறீங்களா? இல்லை. ராமகிருஷ்ண பரமஹம்சரையோ அல்லது வேறு அது போன்ற மகான்களை ஃபாலோ பண்ணி ராமகிருஷ்ண பரமஹம்சரை மலர்ந்தவங்க யாரையா பார்த்துருக்கிறீங்களா? இல்லை. ஆனால் சித்தர்களை ஃபாலோ பண்ணி சித்தர்கள் என்ன செய்து கொண்டே இருப்பாங்க? உருவாக்கி கொண்டே இருப்பாங்க, வந்து கொண்டே இருப்பாங்க. அவர்களை உங்களால் என்ன செய்ய முடியாது? ஒன்றும் உணர்ந்து கொள்ள முடியாது. அவன் எங்கே இருக்கிறான், எப்படி இருக்கிறான், உங்களால் என்ன செய்ய முடியாது, பிடிக்கவே. இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் நல்லா முதல்ல உணர்ந்துக்கிட்டாதான் அடுத்த நிலைக்கு போக முடியும். எல்லா இடத்துலையும் தத்துவம் பேசப்பட்டது. தத்துவம்னா என்ன? உண்மை. தத்துவ தரிசனம்னா உண்மையை உணர்ந்து கொள்வது, அவ்வளவுதான். இங்கே எல்லா இடமும் தத்துவம் இருக்குது, தத்துவ தரிசனம் இருக்குது. இந்தியாவில் இதுக்கு குறைவே இல்லை. ஆனால் அதை எடுத்துக்கொண்டவங்க தான் ரொம்ப ரொம்ப குறைவு, இல்லையே? இப்போல்லாம் நம்மளால் எதுக்கு கோயிலுக்கு போவோம்? சாப்பாடு போட்டால் போவாங்க. இப்போ எல்லா கோயிலும் என்ன போடுறாங்க? எல்லா விதத்துலையும் சாப்பாடு போடுறாங்க. 99% பேர் அங்கே போகிறதே எதுக்கு தான்? சாப்பிடுக்குன்னு ஆகி போச்சுன்னு வச்சுருங்க. அப்போ நாம் முன்னாடி எதுக்காக கோயிலுக்கு போகணுங்கிற அந்த சூழ்நிலை எல்லாமே மாறி போச்சு. இது நம்ம கோயிலில் மட்டும் இல்லைங்க, சர்ச்லேயும் அதே தான், மசூதிலையும் அதே தான். இப்போ எல்லா இடமும் என்ன தான் கொடுக்காங்க? அன்னதானம்ங்கிற பேரில். நீங்கள் வேறு எதையும் யோசிச்சிடக்கூடாது. போனீங்கன்னா சாம்பாரும் வடையும் சாப்பிட்டுட்டு என்ன செஞ்சிடணும்? கிளம்பிடணும். அப்போ கடைசி வரை உங்களால் என்ன அடைய முடியாது? ஏன்னா உங்களுக்கு அங்கே போன உடனே அது தடுக்கப்படுகிறது. இறை வழிபாடு என்ற அந்த அற்புதமான சிஸ்டம் தடுக்கப்பட்டு உணவின் மேலே, புலன்கள் மேலே உங்கள் வாழ்க்கையை மீண்டும் திருப்பி விடப்படுவதால் கடைசி வரை உங்களால் என்ன செய்ய முடியாது? இறை ஞானத்தை பெறுவது என்பது எளிதாக இல்லை. எல்லா இடமும் இப்போ அப்படி ஆகி போச்சுன்னு வச்சுருக்கலாம், ஒருத்தர் 2 பேருக்கு இல்லை. அப்போ என்ன செய்கிறது? எந்த உண்மையை நம்ம தேடுறோம்? அங்கே போய் என்ன தேடுறீங்க? எங்கே கொடுப்பான்? எத்தனை மணிக்கு போடுவான்? 12க்கே போட்டுருவானா? 1 மணி ஆகுமா? போட்டாச்சான்னு கேட்டுட்டு வீட்டிலேருந்து புறப்படுவோம். அப்போ வேதம் எங்கே போயிடுச்சு? சோத்துக்கடியில் போயிடுச்சுன்னு வச்சுக்கிடுங்களா. 99% வேதம் இப்படி தான் மாட்டிட்டு கிடக்கு. ஆனால் அந்த சித்தனுக்கு அது அல்ல. இதை தான் புரிஞ்சுக்கணும். அவனுக்கு சோறு வேண்டாம், தண்ணி வேண்டாம், எதுவுமே வேண்டாம். தெருவிலே உட்கார்ந்துருப்பான். வெயிலும் ஒன்றும் செய்ததில்லை, மழையும் ஒன்றும் செய்ததில்லை, மனிதர்களும் ஒன்றும் செய்ய முடியாது. என்ன சொன்னேன்? அவனை வெயிலும் ஒன்றும் பண்ணாது, மழையும் ஒன்றும் பண்ணாது, மனிதர்களும் அவனுடைய சுயத்தை விட்டு அவன் வெளியே வர மாட்டான். ஸோ ரெண்டுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அதை நீங்கள் நல்லா என்ன செய்யணும்? வேதாந்திகள் மடத்துக்குள்ளே மாட்டிக்கொண்டார்கள், மகோன்னதமாக வாழ்ந்தார்கள். சித்தாந்திகள் தெருவிலே கிடந்தார்கள். அதனால் அவர்கள் சித்தம் தெளிவு பெற்றது. அவங்க என்ன செய்தாங்க? ஏகப்பட்ட பசுமாடு, பால், பாதாம், முந்திரி எல்லாம் காய்ச்சி சுண்ட வச்சு ஒரு கப்பா குடிப்பான். யாரு? வேதாந்தி. ஏன்னா அவனுக்கு தான் போதிக்க தெரியும்ல. நம்மளால் 5-6 பேர் வாயை பிளந்து கேட்பான்னு அவனுக்கு நல்லா தெரியும். அதனால போய் உட்காந்துப்பான். இவனுக்கு அதல்ல. சோறு இல்லை, தண்ணி இல்லை, பால் என்னன்னு தெரியாது. கிட்டத்தட்ட அரை பைத்தியம். முழு பைத்தியம் ஆகிற போது அவன் இறைவனை அடைஞ்சிருவான். அதானுங்க உண்மை. விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைச்சிடாதுங்க. எதை பற்றிய பைத்தியம்? இறைவனை பற்றிய பைத்தியம். அவன் இறைவனை பற்றி கொள்ளுகிறான். பற்றி கொண்டதால் அவன் பைத்தியமாகிறான். இறைவன் மேல அவன் அடைஞ்சான். இவன் எது மேல பற்றினான்? பால்,
நம்மால் எதுக்கு இதெல்லாம் இப்போ சாப்பிட்றான்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. நம்மால் வேதாந்தியை பின்பற்றினவன். அது அடுத்த கதை இல்லையா? ஏன்னா இங்கே நிறைய இடத்துல அப்படி தான் ஆயிடுச்சுன்னு. அப்போ வேதாந்தத்துக்கும் சித்தாந்தத்துக்கும் ஏகப்பட்ட சிக்கல் உண்டு. அப்போ வேதாந்திகள் இன்னும் நம்மளை வேற வேற மார்க்கங்களில் இழுத்து போனா அவங்களுக்குன்னு ஒரு மதங்களை உருவாக்கினார்கள். சித்தாந்திக்கு என்ன கிடையாது? மதம் கிடையாது, மனிதன் மட்டுமே மதம். வேதாந்திகள் வர வர அவங்க பேர்ல என்ன செய்துட்டே வந்தாங்க? புதிய புதிய மதங்களை உருவாக்கி கொண்டே வந்தார்கள். அதனால்தான் நம்ம நாட்டில் ஏகப்பட்ட மதங்கள் மலிந்தது. அவங்களுக்கு தோணுனது போல கடவுளுடைய உருவங்களை என்ன செய்தார்கள்? வடிவமைத்து கொண்டே வந்தார்கள். அதனால கடைசி வரை நம்ம என்ன செய்ய முடியல, எது வடிவம்னு தெரிந்து கொள்ள முடியலன்னு வச்சுடுங்களா. அப்ப இந்த வேதங்கள் எல்லாம் எப்படி உருவாக்கப்பட்டது? முதல்ல எல்லாம் இது செவி வழியாகவே இருந்தது. செவி அருளவேன்னு பேரு. என்ன பேரு? செவி அருளவே. இது காது வழியாக வந்த செய்தி. இதுக்கு எந்த நூலோ எதுவுமே என்ன செய்யாது, கிடையாது. காலத்தால் என்ன செய்தார்கள்? இதை எழுதினாங்க. இந்த 4 வேதங்களும் அற்புதமானது. ஏன்னா இது ஒரு 40,000 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதியிருக்காங்க. இப்போ பேச்சு வச்சுடுங்களா. அதுக்கு முன்ன 4 லட்சம் வருஷங்களாக காது வழியாக வந்த செய்திகள் தொகுக்கப்பட்டு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ இது ஒரு பொக்கிஷம். உண்மையிலே நமக்கு கிடைப்பதற்கு அரிய பொக்கிஷம் என்னன்னு கேட்டால் இந்த 4 வேதங்களும் தான். நம்ம இறைவனை இப்போ அதன் வழியா தேடினா கிடைப்பாரா, கிடைக்க மாட்டாரா? ஆனா இப்படி ஒன்று இருக்குங்கிறத சொன்னதே அதுதான், இந்த வேதம் தான். அப்ப அந்த அடிப்படையில் ரிக் யஜுர் சாமம் அதர்வனம். ஆக்சுவலாக ரிக் யஜுர் சாமம் உண்டு, அதர்வனம் கடைசியில் என்ன செய்யப்பட்டது? இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்தை, ஒன்று இறைவனை பற்றி பேசும், ஒன்று இறைவனுடைய ரூபங்களை பற்றி பேசும், ஒன்று இறைவனுடைய நாமங்களை பற்றி பேசும், ஒன்று மந்திர உச்சாடனங்களை எப்படி பண்ணினா இறைவனை அடையலாங்கிறத பற்றி பேசும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு வச்சுடுங்க. இதில் இந்த அதர்வனம் ஃபுல்லாக மந்திரம். 52 கிரந்த எழுத்துக்கள் உண்டு. அந்த காலத்தில் இவங்க என்ன செய்தான்னு கேட்டால், நிறைய குருமார்கள் இந்த 52 எழுத்துக்களையும் கிரந்த எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. இந்த எழுத்துக்களை மாற்றி மாற்றி என்ன செய்தாங்க? உச்சரித்து பார்த்தாங்க. உச்சரிக்கிற பொழுது உங்கள் உடம்பில் ஏற்படக்கூடிய பாசிட்டிவ் வைப்ரேஷனை மந்திரமாகவும், நெகட்டிவ் வைப்ரேஷனை தந்திரமாகவும். என்ன தந்திரம்? மந்திரத்தில் 2 உண்டு, உங்களுக்கு தெரியும் இல்லை? அந்த இது இல்லை, மந்திரத்திலே 2 உண்டு. ஒன்று பாசிட்டிவ், ஒன்று நெகட்டிவ். நெகட்டிவ்னா எப்படின்னா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தீயதெல்லாம் எழுப்பி விட்டு அல்லது பக்கத்தில் இருக்கிறத எழுப்பி விட்டு உங்கள் மேலே தாவ வைக்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடியது. ஏவல், பில்லி, சூனியம், இதெல்லாம் இந்த இதில் நெகட்டிவ். இன்னொன்று மந்திரம் இருக்குது. உங்களுக்கு இப்போ உங்கள்கிட்ட உங்களை அறியாமலே ஒரு சோல் அட்டாச்மெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, உங்ககிட்ட இந்த நல்ல மந்திரத்தை சொல்ல சொல்ல உங்களுடைய வைப்ரேஷன் பாசிட்டிவாக மாற மாற அது உங்களுக்குள்ளே என்ன செய்யும்? வெளியே போங்க. இப்படி 2 வகையான விஷயங்கள் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு இந்த வேதங்களில் இருக்குது. ஆக்னை இல்லைன்னா இப்படி தியானம் பண்ணுறதை பற்றி ரிக்கிலே இருக்குது. 13வது தந்திரம்னு நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை, அதுலேயே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் எப்படி கொடுக்கலான்னு சொல்லலை. எந்த வேதத்திலையும் நீங்கள் எப்படி தவம் எடுத்துக்கலான்னு சொல்லலை, எந்த மகானும் சொல்லலை. மகரிஷியை தவிர எந்த மகானும் தவம் இப்படி செய்ய வேண்டும்னு சொல்லலை. ஏன்னு சொல்லுங்க? தெரியாதுன்னு சொல்ல முடியாதுங்க. ஈவன் வள்ளலார் கூட சொல்லலைங்க. நான் இப்படி அடைஞ்சேன், நீ இதை பின்பற்றி இப்படி அடையலாங்கிறத அவர் கூட சொல்லலை, மகரிஷியை தவிர. சொல்லி சித்தர்கள் எல்லாம் அந்த காலத்திலே சொன்னாங்க. அதை ஏற்றுக்கிட்டு பின்பற்றினவங்க உண்டா இல்லையா? உடல் பொருள் ஆவி உலகத்தார் கொண்டு பலர்வினை பற்றற பார்த்து கை வைத்து நொடியில் நுண்ணுணர்வாக்கி கடிய பிறப்பெற காட்டினான் நந்தியேன்னு திருமூலர் அன்னைக்கே சொன்னான். அதை தானே நீங்கள் இன்னைக்கு பின்பற்றுறீங்க. திருமூலருடைய காலம் என்ன? அப்பயே சொல்லியிருக்கானே. இவங்க யாருமே சொல்லலைங்க. எல்லாரும் வாழ்ந்தாங்க, அனுபவிச்சாங்க. நான் இறைவன்கிட்ட போனேன், உங்களுக்கு போதனை எல்லாம் பண்ணாங்க. என்னை பின்பற்றி நீ இப்படி வரலான்னு, இன்னென்ன செஞ்சா வரலான்னு சில மருந்துகளை சொன்னாங்களே ஒழிய மார்க்கங்களை அவர்கள் நமக்கு என்ன செய்யல, கொடுக்கல.
கடைபிடித்தேன்னு கொள்வார்ல, இதை கேட்குற காலையிலேன்னு தான் சொன்னாங்களே ஒழிய, நீ இந்த தவத்தை இந்த இடத்துல தொடங்கி இன்னும் இப்போ சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணி இப்படி எல்லாம் வரலான்னு யாரும் நமக்கு என்ன செய்யலை, கொடுக்கல. இதெல்லாம் நீங்களே படித்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தான். இருந்தாலும் நான் சொல்லாதது வரையும் உங்களுக்கு அந்த தாட் என்ன செய்யாது, வராது. அதனால தான் இதெல்லாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு, சொல்ல வேண்டியிருக்கு. இப்படி வேதாந்திகள் இவர் மட்டும் இல்லை, நீங்கள் ஆதிசங்கரராக இருக்கலாம், ராகவேந்திரராக இருக்கலாம், ராமகிருஷ்ண பரமஹம்சராக இருக்கலாம், ஈவன் விவேகானந்தராக கூட இருக்கலாம். தவத்தினுடைய அடிப்படையிலிருந்து இப்படி தான் நான் இன்னென்ன தவங்களை இந்தந்த மாதிரி தவங்களால் அல்லது இந்தந்த மாதிரி உறுப்புகளை இப்படி பயன்படுத்தி நான் வந்தேன்னு சொல்லலை. ஆனால் வேற விஷயங்களை உங்கள்கிட்ட சொன்னாங்க. ஏன் நாம் இன்னும் நல்லவங்களாக இருக்கோன்னா அதுக்கும் இவங்களே காரணம். ஏன்னு சொல்லுங்க, ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும், ஒரு சில ஆன்மீக விதிகளை இப்படி கடைபிடிக்கணும், நீங்கள் இப்படிலாம் வாழ்ந்தாதான் இறைவன்கிட்ட வர முடியும் என்று உங்களை நல்வழிப்படுத்தினார்கள். ஆனால் மார்க்கங்களை சொல்லி நம்மளை என்ன செய்ய விடல, கூட்டிகிட்டு போறதுக்கு யாரும் தயாரா இல்லை. அந்த வழியில் வந்தவர் தான் நம்ம சாமி. ஆனால் நம்ம சாமி என்ன செய்தார், எல்லாரும் வாங்கடான்ட்டார். எங்க வா நமக்கு போகலாம் சுத்த வழிக்குன்ட்டார் இல்லையா? அதென்ன முடியாது, எல்லாருமே போக முடியும் என்ற ஒரு அற்புதமான நிகழ்வை மகரிஷி நம்மகிட்ட சுட்டி காட்டுறாங்க. ஏன்னா நான் எல்லா நூலையும் எடுத்து படித்தேன். உங்களை மாதிரி நானும் 6 மாதம் இங்கே தங்கி படிக்கிற போது உங்களுக்கெல்லாம் இப்போ நிறைய புக்ஸ் எல்லாம் கிடைக்குது. நான் இங்கே படிக்கிற போதெல்லாம் எந்த புக்கும் கிடையாது, லைப்ரரின்னு ஒன்று கிடையாது. சும்மா ஒரு 10 புக்கை வச்சுட்டு ஒரு ரூமில் வச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் இங்கே உட்காந்தே ப்ராஜெக்ட் பண்ணணும். உங்களுக்கெல்லாம் ப்ராஜெக்ட்லாம் கிடையாது. நாங்கள் இதை முடிச்சுட்டு போகிற போது ப்ராஜெக்ட் பண்ணோம். யாராவது எம்ஏ படிச்சிருந்தா அல்லது எம்எஸ்சி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய உலக சமாதான திட்டங்கள் என்ற புத்தகம் என்னுடைய ப்ராஜெக்ட். மகரிஷிக்கு அந்த ப்ராஜெக்டை நானும் இன்னொரு நண்பருமா பண்ணோம். அந்த ப்ராஜெக்டை தான் கடைசியில் உங்களுடைய புத்தகமாக மலர்ந்ததுன்னு வச்சுக்கணுங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. ஸோ இப்படி தான் அப்போ நாங்கள் படிக்கிற போது புத்தகம்லாம் கிடையாது. மகரிஷியுடைய மனவளக்கலை புத்தகம் மட்டும்தான் உண்டு. இரவு பகல் பாராது நைட்லாம் உட்காந்து டெக்ஸ்டாக நாங்கள் என்ன செய்யணும், அதை உருவாக்கணும். ஸோ அப்போ மகரிஷி இந்த நினச்சி பாருங்கள், இந்த தவங்கள் ஒன்றொன்றும் தனித்தனியாக கொடுத்த மகான். உலகத்திலே அவர் தான். ஒரு தவத்தை எப்படி செய்யலாம், எங்கிருந்து செய்யலாம், என்ன பண்ணலாம், எப்படி இறையுணர்வை நோக்கி நகர்த்தலாம், இதெல்லாம் நமக்கு கொடுத்தது யார் தான், மகரிஷி தான். வேறு எல்லாருடைய வாழ்க்கை சரித்திரத்தையும் நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். அவங்க எழுதின நூல்களை எல்லாம் படித்து பாருங்கள். நிறைய தத்துவம் இருக்குது, எக்கச்சக்கம் தத்துவம் பொதிஞ்சு கிடக்கு. வள்ளலாரை விட சொல்ல முடியுமா, எவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காரு. ஆனால் எந்த இடத்துலையும் துரியாதீதம் வரையும் வள்ளலார் பேசுகிறாரு. ஆனால் அந்த துரியாதீதத்தை எப்படி சொல்லணும்னு மட்டும் என்ன செய்யலை. துரியாதீதம் பேசுகிறாரு, துரியம் பேசுகிறாரு இல்லையா? இறைவன்கிட்ட இருந்தால் நமக்கு என்னென்ன அனுக்கிரகம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க, எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ இது வேதத்திலே இருக்குது. என்ன சொன்னேன், இந்த விளக்கம் எங்கும் இருக்கிறது. வேதத்திலிருந்து இன்றைக்கு இருக்கிற வேதாந்திகள் வரை இது பேசுகிறார்கள். நாமும் யார் தான், வேதாந்திகள் தான் இல்லையா? அதுதான் உண்மை. ஆனால் இப்போ கொஞ்சம் ஆழ்ந்து நம்ம பார்க்குற பொழுது சித்தர்கள் அனுபவித்தான். அது எப்படி அனுபவிச்சேன்னு ஒவ்வொரு கவியிலையும் சொன்னான். சித்தர் இலக்கியத்திற்கு மட்டும் இலக்கண விதி பொருந்தாது. என்ன சொன்னேன், என்ன இது பொருந்தாது, இலக்கண விதிகள் பொருந்துவதில்லை. அவர்கள் தான் கண்ட உண்மையை தான் மனதில் தோன்றியபடி விளக்க ஆரம்பித்தார்கள். ஆக அங்கே இலக்கணங்களை நீங்கள் என்ன செய்ய முடியாது, தேட முடியாது. அதனால தான் மகரிஷி கவிதை கூட நிறைய கான்ட்ரவர்சி எல்லாம் வந்தது. எந்த அடிப்படையில் இப்படிலாம் நிறைய கேள்வியெல்லாம் கேட்டாங்க. பொதுப்படையாக இது போன்ற சித்தர் பெருமக்கள் எழுதக்கூடிய கவிகளுக்கு என்ன இருக்காது, இலக்கண விதியெல்லாம் பெருசாக இருக்காது. சில பேர் இலக்கண விதிகளுக்கு உட்பட்டு கண்ணியெல்லாம் போட்டெல்லாம் எழுதுனாங்க. அதுலேயும் அவங்களுக்கு சில நேரங்களில் சில வார்த்தைகளை பயன்படுத்துகிற பொழுது ஒன்றோடு ஒன்று என்ன செய்யும், முரண்படுவதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் சித்தர்கள். ஏன்னா சித்தர்களை பொறுத்த வரைக்கும் எந்த விதிக்கும் உட்படாத உலகத்தில் வாழ்ந்த யாருன்னு கேட்டால் சித்தர்கள் தான். அவங்களுக்கு எந்த விதியும் என்ன செய்யாது, பொருந்தாதுன்னு வச்சுக்கிடுங்களா. சரி, அப்போ காலங்காலமாக நிறைய தேடல்கள் மனிதன்கிட்ட இருந்திருக்கு. அதனால தான் இவ்வளவு சித்தாந்திகளும் இவ்வளவு வேதாந்திகளும் நம்மகிட்ட என்ன செய்திருக்காங்க,
உருவாகியிருக்காங்கன்னு வச்சுடுங்களா. ஆழ்ந்து சிந்தித்து ஆராய்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அகன்று நின்று பார்த்தா கூட வேற ஏதாவது புதுசாக நமக்கு கிடைக்குமான்னு கேட்டால், இங்கே ஒரு குறிப்பிட்ட அளவில் நம்ம தேடினா எல்லாமே வேதத்தில் இருக்கும்னு சொல்கிறோம். நீங்கள் எவ்வளோ விரிஞ்சு பார்த்தாலும் சரி தான், எப்படி தேடினாலும் சரி தான், நீங்கள் என்ன வார்த்தை சொன்னாலும் அது எங்கே இருக்குமா? வேதத்தில் இருக்கும்னு சொல்கிறோம். அப்போ நம்ம தேடுறது எல்லாம் கடைசியில் எங்கே தான் போய் நின்று போச்சு? அப்போ அதை தாண்டி நம்மகிட்ட எதுவுமே இல்லை இல்லையா? எப்படியோ நம்ம சுற்றி சுற்றி தேடுறோம், கடைசியில் எங்கே வந்து நிற்கிறோன்னு கேட்டால் எல்லா போதனையும் எங்கிருந்து தான் அடிப்படையில் தொடங்கியிருக்கோம்? வேதத்திலேருந்து தான் தொடங்கியிருக்கோம். வெவ்வேறு பிரிவுகள் அதிலேருந்து உருவாவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. என்னென்னா, நம்முடைய வேதத்தை யாராலையும் படித்து புரிஞ்சிக்க முடியல. என்ன செய்ய முடியல? வேதத்தை யாராலையும் படித்து புரிஞ்சிக்க முடியல. அது அவ்வளவு விளக்கமாக இருக்கு. அவ்வளவு விளக்கமாக இருந்த உடனே எல்லாருக்கும் வேதத்தை படிக்க முடியலன்னு ஒரு பெரிய மனக்குறை இருந்து அது ஆதிசங்கர்கிட்ட சொன்னாங்க. அவர் உடனே என்ன செய்தார்? எல்லாத்தையும் சுருக்கி பிரம்மசூத்திரம்னு எழுதினாரு. அது ரொம்ப சுருக்கிட்டதுனால அது யாருக்கும் புரியல. என்ன சொன்னேன்? யாருக்கும் புரியல. வேதமாக இருந்தது ரொம்ப பெருசா இருந்தும் யாருக்கும் புரியல. சரி, நம்மளாலெல்லாம் நல்லா படிச்சுட்டு போயிட்டு அவர் சுருக்கி எழுதுனா, அவர் ஒரே அடியா சுருக்குனதுனால கடைசியில் அதுவும் யாருக்கும் என்ன செய்யல? புரியல. ஆக மொத்தம் நமக்கு என்ன இல்லை? எதுவும் புரியல. ஏன் நமக்கு அந்த நிலைமையில நம்ம இப்போ நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு யாரே காரணம்? சாமி தான் இல்லையா? நீங்கள் அப்படி நினச்சி பாருங்க. இந்த வியாச பகவான் இந்த ஆதிசங்கரர் சங்கர பாஷை எழுதின வியாசர் தான் எழுதினது. இது பிரம்மசூத்திரம் இல்லையா? வியாசர் தான் அதை சுருக்கி பிரம்மசூத்திரம் எழுதினாரு. ஆதிசங்கரர் வந்து அதை சுருக்கி என்ன எழுதினாரு? சங்கர பாஷ்யம் எழுதினாரு. அதுவும் யாருக்கும் என்ன செய்யல? புரியல. சங்கர பாஷ்யம். வியாசர் எழுதினது தான் பிரம்மசூத்திரம். ஆதிசங்கர் எழுதினது இது சங்கர பாஷ்யம். இது இந்த பிரம்மத்தை சுருக்கி எழுதினது, பிரம்மத்திலேருந்து எடுத்து எழுதினது, பிரம்மசூத்திரத்திலேருந்து. யாருமே எழுதினது கடைசி வரை என்ன செய்யலையாம்? புரியல. மத்துவர் எழுதினாரு, அதுவும் புரியல. எல்லாருமே ஒன்னொன்னா எழுதிட்டே வந்தாங்க, நம்ம கடைசி வரை என்ன செய்யல? புரியல. ஏன் புரியலன்னு கேட்டா, இதை படிச்சு புரிஞ்சுக்கிறது அவ்வளோ கஷ்டங்கிறாங்க. எதை? வேதத்தை. அதனால இவங்க யார் எழுதினாலும் நமக்கு என்ன செய்யல? இனி இவங்க ஆழ்ந்து இறைவனை நோக்கி நகர்ந்தாங்க இல்லையா? இவங்க சுயமா எழுதியிருந்தா, ஸோ இவ்வளவுதான் விஷயம் நமக்கு கொடுத்துருந்தா நமக்கு ஈஸியாக என்ன செஞ்சுருக்கோம். பட் அவங்களுக்கெல்லாம் ஒரு விதி இருந்தது. என்ன விதின்னா, வேதத்தை மீறி எழுதியவர்கள் இந்த சமூகத்தால் என்ன செய்யப்பட்டார்கள்? புறக்கணிக்கப்பட்டார்கள். வேதத்தை மீறி எழுதினவங்களை என்ன செய்தாங்க? அதனால தான் சித்தர்கள் எங்கேயுமே வரல. அவங்க எதை மதிக்கல? வேதத்தை மதிக்கவே இல்லை. அதனால சித்தரை யாரும் இலக்கியத்தில் என்ன செய்ய மாட்டாங்க? சேர்க்கவே மாட்டாங்க. ஸோ நம்ம நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழையது எதுன்னு கேட்டால் நம்முடைய சைவ சித்தாந்தம். இறைவனை பற்றி நிறைய பேசுகிறது. ஆமாவா? இறைவன் அரூபி தானே. ஆனால் இந்த சைவ சித்தாந்தத்தில் எழுதினவங்க எல்லாரும் யாரை பார்த்ததா சொன்னாங்க? சிவனை ஒரு ரூபத்தில் அவங்க பார்த்ததா சொன்னாங்க. அப்படிதானே? இவங்க எல்லாருமே பார்த்ததா பேசினா. ஆனா அவங்களே என்ன சொல்றாங்க? இறைவன். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க? மன்னிச்சிருங்கன்னா யாரும் சொல்லல. இல்லை, அவரே கடைசியில் என்ன சொல்கிறாங்க பாருங்க. ஒவ்வொரு இடத்துலையும் கஷ்டப்பட்டு எல்லாருமே இறைவனை சந்திக்கிறாங்க அல்லது இறைவனை தரிசிக்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே என்னன்னு சொல்கிறதுக்காக வரேன், எல்லாருமே அரூபின்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் முடிக்கிற பொழுது எல்லாருமே நான் உருவத்தை பார்த்து பேசினேன், எனக்கு அவர் நேரடியாக காட்சி கொடுத்தார். இந்த குழப்பம்தான் நம்மளால் கடைசி வரையும் தீர்க்க முடியாமல் போயிடுச்சு.
அரூபி எப்படி நேரடியாக காட்சி கொடுத்தானுங்கிறது யாராலையும் அவங்களும் விளக்கல்ல. நமக்கு என்ன விளக்கல்ல? அரூபியாக இருக்கக்கூடியவன் இறைவன் எப்படி காட்சி கொடுக்க முடியும்னு அவங்க எந்த இடத்துல நமக்கு என்ன செய்யலை, விளக்கல்ல. இப்போ அப்போ மகரிஷிட்டு நாங்கள் இதே கேள்வியை நாங்கள் கேட்குறப்போ சொன்னார், அறிவு எடுத்த வடிவம் ரூபம். யார் எடுத்தது? அறிவு தான் வடிவம் எடுத்துக்கொண்டது. அந்த வடிவத்தை நான் நினைக்க நினைக்க அந்த வடிவம் என்னவாகும், காட்சியாக. இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. நீங்கள் கண்ணை மூடிட்டு நல்ல வெயிலில் நின்றுட்டு கண்ணை மூடிட்டு உங்களை பார்த்தா உங்கள் உருவம் என்ன செய்யும், தெரியும். ஸோ எனக்கு மனசுக்குள்ளே என்ன ரூபம் இருக்கோ அது எப்படி தெரியும், காட்சி ஆகிடும். ஸோ அப்படி தான் இவங்க எல்லாரும் என்ன செய்திருக்காங்க, இறைவனை பற்றியே சிந்திச்சாங்க. வள்ளலாருக்கு கண்ணாடியில் தெரிஞ்சது போல தான் அவருடைய சூக்குமத்தில் ஃபுல்லாக முருகர் பதிஞ்சிருந்தார். கண்ணாடியை பார்க்குற பொழுது யார் வந்து நிற்கிறா, முருகருடைய காட்சிப்படுகிறது. தன்னுடைய ஒய்ஃபை கூட்டி காட்டுற அளவுக்கு அவர் மட்டும் பார்த்துருந்தா பரவாயில்ல. யார் அழைக்கிறாரு, தன்னுடைய மனைவியை அழைக்கிறாரு, அழைச்சி காமிக்கிறாரு, பாரு முருகர் தெரியும்னா அந்த அம்மாவுக்கும் தெரியுது. அதனால தான் சாமி எழுதுகிற பொழுது எழுதினாரு, கண்ணாடி தவம் செய்கிற பொழுது விரும்பியவர் உருவம் சித்திக்கலாம், மற்றவர்கள் பார்க்க வேண்டான்னு சொன்னார். எசக் புசக்கா நீ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வேற ஏதாவது தெரிஞ்சு சரிதானே, உஷாரா சொன்னார் இல்லையா? இதெல்லாம் தான். அப்போ மற்றவர்கள்டேருந்து மகரிஷி ஒன்னொன்னையும் தன்னுடைய பாடமாக்கி கொண்டார் இல்லையா? அதானே உண்மை. சரி பார்ப்போம் இல்லையா? அப்போ வேதங்கள் பெரும்பாலும் வேதங்களை பின்பற்றி வந்தவர்கள் ஞானிகள், ரிஷிகள், முனிவர்கள். வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஏதாவது பேர் இருக்கா அவங்களுக்கு? மட்டாதிபதிகள் இல்லையா? அப்புறம் அவங்க யாரும்? அவங்களும் இதே தான். அவங்க சொன்னது தானே கேட்டீங்க இல்லையா? அதுலேயும் உயர்ந்தவர்களெல்லாம் இருந்தாங்க இல்லையா? காஞ்சி பெரியவரெல்லாம் நீங்கள் நினச்சி கூட என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ரெண்டாவது உள்ளவரை பற்றி பேசிடக்கூடாது. பெரியவரெல்லாம் அவ்வளவு அற்புதம். அவர் தானே இந்த ஆதிசங்கரருக்கு அடுத்து மிக உயர்ந்த நிலையில் இருந்தது யார் தான் இல்லையா? ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த காலங்களில் நமக்காக உழைத்தவர்கள் அல்லது நமக்காக இறைவனை பற்றிய சிந்தனைகளை, காஞ்சி பெரியவருடைய சிந்தனைகள் எல்லாம் ரொம்ப அற்புதமானது. அப்படி எல்லாருமே எதை தான் இறைவனை பற்றி நமக்கு போதித்தாங்க. யாராவது, மீண்டும் அதை தான் கேட்குறேன், இப்படி போதித்தவர்கள், அவங்களை பின்பற்றினவர்கள், உனக்கு இந்த பிராப்தம் இருக்குது, நீ இன்னெல்லாம் அபியாசங்கள் பண்ணால் நீ இறைவனை தரிசிக்கலாம் அப்படின்னு என்ன செய்ய மாட்டாங்க இல்லையா? ஒருவேளை நீயும் வந்துட்டீன்னா என்ன ஆகுறது? தெளிவாக இருந்தாங்கன்னு வச்சுப்போம் இல்லையா? இப்போ நீங்கள் போனீங்கன்னா, இப்போ இந்த தஞ்சாவூருக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த திருமந்திரம் அந்த மடம் ஒன்று இருக்குது, அது பேர் என்ன, திருவாடுதுறை ஆதீனத்துக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த ஆதீனத்திட்ட நீங்கள் மைக்க கொடுத்தீங்கன்னா 4 மணி நேரம் இறைவனை பற்றி அடித்து தள்ளிடுவார். அவருக்கும் ஆண்டவனுக்கு ஏதாவது தொடர்புண்டானா ஒன்றும் இல்லை, அவர் இருக்க இடத்த பொறுத்து என்ன செஞ்சார், பேசுவாங்க. இவங்க எல்லாம் ஆதீனங்கள், மடங்கள், இது எல்லாமே போதனை உள்ள இடம், சாதிக்கிற. அதனால தான் மகரிஷி என்ன சொன்னார், இது போதிக்கிறதல்ல, மனவளக்கலை என்னது, சாதிக்கிறது. ஆமாம், போதிக்கிறது இல்லை சாதிக்கிறது இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டு போயிட்டீங்களே, நீங்கள் எத்தனை பேர் சாதிச்சிங்க? இல்லை, இங்கே இருக்கிறதுல அதிகமான ஹையஸ்ட் மனவளக்கலையில் இருக்குது யார்? வருஷம் 1 2 3 எத்தனை வருஷம்? 20 வருஷம். அவர் சொல்கிறார் 20 வருஷம். 20 வருஷம் மனவளக்கலையிலிருந்து தவோன்னு ஒன்றே எங்கே வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அது அடுத்த விஷயம். உணர்வதற்குள்ள வழியாது உணர முடியுங்கிறதாது இல்லையா? ஸோ அது வரையும் நம்மளால் என்ன செய்ய முடியல. ஸோ நம்மளும் எதில் தான் இருந்திருக்கோம். அடுத்தவங்களுக்கு சொல்றதுல இருந்த ஆர்வம் எதில் வரல, நம்மளை மேம்படுத்திருக்கிறதுல வரல. இப்போ கூட நமக்கு என்ன தோணுது, போய் மன்றத்தில் ஏதாவது எவனுக்காக சொல்லி அவனை ஏமாத்தி, நீங்கள் இப்படி நினச்சி பாருங்களா, நானே உணராத விஷயத்தை நீ உணர்வான்னு சொன்ன அதுக்கு என்ன அர்த்தம்? அப்படித்தானே நம்ம இவ்வளோ நாளும் பேசிகிட்டு இருக்கிறோம். எப்பா நீ இதெல்லாம் செஞ்சா நீ இப்படி வந்துடலாம் அப்படி வந்துடலாம். அவன் எவனா நல்லவனா இருந்து, சாமி நீ எப்போ சாமி இப்படி ஆனா அப்படின்னு கேட்டிருந்தான்னு வச்சுக்கியா, உன் நிலைமை என்ன? நான் சொல்கிறது புரியுதா? அதுதான் வேதாந்திகளுக்கும் சித்தாந்திகளுக்கும் உள்ள வித்தியாசம். அதுதான்
ஆனால் இதே வார்த்தையை நீங்கள் ஒரு சித்தனை பார்த்து கேட்க முடியாது. இப்படி பார்த்தாலும் எரிஞ்சிருவா. என்ன கேட்குறாம்மா, யூ நோ தட் அப்படின்னு உன் கண்ணை பார்த்துட்டான்னு வச்சுக்க, உன் கண்ணு போயிடும். அது தட் இஸ் த வேல்யூ. சித்தாந்திகளை நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்படி போயிட்டு இருக்கிறாரு ஒரு வைகுண்டர், ஒரு தெருவோரமாக போயிட்டு இருக்காரு. கண்ணு தெரியாத ஒருத்தன் கத்துறான், யோ நீ போறான்னு எனக்கு தெரியுது, ஆனால் உன்னை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குன்னு. அப்படி திரும்பி பார்த்தாரு, கண் வந்துருச்சு. எவ்வளோ பவர் நீங்கள் நினச்சி பாருங்க. அந்த ஆள் கத்துறான், யோ நீ போறான்னு தெரியுதையா, என்னுடைய உடம்புல அந்த அலை படுது, என்னால் பார்க்க முடியாமல் வச்சிருக்கான இறைவன், அப்புறம் என்னங்கடா நீங்கள் இறைவன் அப்படின்னு அவன் கத்துறான். அந்த ஆள் அப்படி திரும்பி பார்க்குறான், கண்ணிலிருந்து ஒரு செகண்ட் தான் ஒளி பாய்கிறது, அடுத்த செகண்டு காட்சி. அப்படி இருக்கணுங்கிறான். அதுதான் சித்தாந்திகள். சித்தாந்திகள் தன்னுடைய உடலை வருத்தி இறைவனை அடைந்து கொண்டு எதுவும் தெரியாதது போல் எங்கும் இருப்பார்கள். வேதாந்திகள் எதுவும் தெரிந்து கொள்ளாமல் எல்லாம் தெரிந்தது போல் எல்லா இடங்களிலும் பேசிக்கொண்டிருப்பார்கள். வேதத்தினுடைய உட்பொருளை அறியாமல் நீங்கள் வேதத்தை என்ன செய்ய முடியாது, போதிக்கவும். நீங்கள் படித்து இன்னொருத்தருக்கு சொல்வதற்காக மட்டும் படிக்காம நாங்களும் உணர்வதற்காக இதை பயன்படுத்தி கொண்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் சித்தாந்திகள் தான் நான் சொல்கிறேன். சரியா? சரி. இனி போதனைகள் எப்போவுமே பொதிந்த கருத்துக்களை நிறைய வைத்திருக்கோம். ஆனால் அதை யாரால என்ன செய்ய முடியாது, உணர. நிறைய போதனைகள் இன்னைக்கு அப்படிதான் போயிடுச்சு. ஏன்னா நிறைய இடங்கள்ல நீங்க மௌனம் இருக்கிறீங்களா இல்லையா? மௌனம் நடத்துறீங்களா? சரி, மௌனி எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? மௌனம் நடத்த போனா ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், அங்கு எதுவுமே பேசக்கூடாது. நீங்களும் மௌனமாக இருக்க வேண்டும், இருப்பவர்களும் மௌனமாக இருக்க வேண்டும். மௌனிக்கு என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தா, ஒரு நல்ல மௌனம் இருக்கக்கூடியவன் ஒரு தென்னந்தோப்புக்குள்ளே இறங்கி நடக்கிறான். 100 தென்னை மரம் இருக்கிறது. ஒரே ஒரு தென்னை மரத்தின் ஓலை இப்படி லேசாக அசைஞ்சு காமிக்குது. நான் தான் உன்னை சுமக்கப் போகிறேன் என்று அது சொல்லும். அவன் நடந்து போய் கொண்டிருக்கின்றான். காட்டிலே மரங்கள் குவிந்து கிடக்கிறது. அவனுடைய வருகையை பார்த்தவுடன் மரங்கள் உள்நோக்கி வளைந்து பாதைகளை அவனுக்கு அமைத்து கொடுக்கும். அவன் காலடி காட்டுக்குள் பட்டவுடன் கடும் விலங்குகள் படுத்து தானே தவம் செய்ய தொடங்கும். மௌனிக்கு மட்டுமே தன் தாயின் கருவறையில் தான் எப்படி உதித்தேன் என்பதையும் பார்க்க முடியும். தான் ஜனிக்கின்ற பொழுது தன் தாய் பட்ட துன்பங்களை தன்னால் உணர்ந்து கொள்ளவும் முடியும். என்ன மௌனம்னா விளையாட்டு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? மௌனம் இது சாதாரண விஷயம் அல்ல. வார்த்தைகள் இல்லாத புத்தகம். இதை நீங்கள் வாசிக்க தொடங்கினால் வார்த்தைகளே அதிகம். மௌனத்தை ஒரு மூடி போட்ட பாத்திரமாக கருதினால் நீங்கள் உங்கள் கவலைகளையெல்லாம் தூக்கி அதற்குள் போட்டு மூடி வைத்து விடலாம். மௌனம் உங்களை மட்டுமல்ல, ஒரு மௌனி மௌனித்திருக்கிற இடத்திலே வரக்கூடிய எல்லா ஜீவன்களுக்கும் தன்னுடைய ஆற்றலை கொடுக்கும் வல்லமை படைத்தது. ஒரே ஒரு அதிர்வு மட்டும்தான் அங்கே இருக்குங்கிறான். என்ன அதிர்வு? அவனுடைய உடலிலிருந்து புறப்படுகின்ற அந்த அலைகள் மட்டுமே அங்கு பரவி இருக்கும். ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிற இடத்துல சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு எந்த காட்டு விலங்கும் என்ன செய்ய முடியாதாம், உள்நுழைய முடியாதாம். மௌனம்னு விளையாட்டா? மௌனத்தை பற்றி பேசி இன்னைக்கெல்லாம் என்ன செய்ய முடியாது, முடிக்க முடியாது. மௌனம்
அது மிக உயர்ந்த நிலை. யாருக்கு மௌனத்தில் இருக்கணும்னு தெரியுதோ, அல்லது இருக்க விரும்புகிறீர்களோ, அல்லது நான் யார் என்ற தேடல் உங்களுக்குள் இருந்தால், நான் யார் என்ற தேடலை எது நிறைவு செய்யும்னு கேட்டால், மௌனம் மட்டுமே நிறைவு செய்ய முடியும். புத்தன் 14 ஆண்டுகள் மௌனமாக இருக்கின்றான். மகாவீரரோ 12 ஆண்டுகள் மௌனமாக இருக்கின்றார். ரமண மகரிஷி தன் 7 வயசிலே மௌனத்தை கடைபிடிக்கின்றார். மகரிஷி தன் வாழ்நாட்களில் பெரும்பகுதியை என்னவாக கழிக்கின்றார்? மௌனமாக கழிக்கின்றார். ஸோ இப்படி மௌனித்தவர்கள் தன்னுடைய மனம் என்னும் மத யானையை அடக்கினார்கள். தன் சினம் என்னும் சிறுமையை ஒதுக்கினார்கள். இன்னும் நம்மளும் கொட்டி கிடக்கின்ற பல தீயவைகளையெல்லாம் அகற்றினார்கள். இந்த உடல் தூய்மை அடைந்ததால் அந்த நிலைகளை எய்தினார்கள். வேதம் பல்வேறு விஷயங்களை நமக்கு என்ன செய்கிறது? கற்றுக் கொடுக்கிறது. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கூட எங்கிருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கிறது? வேதங்களில் இருந்து தான். வேதாந்திகள் இதெல்லாம் சொன்னான். ஆனால் எந்த வேதாந்தியும் என்ன செய்ய முடியல? யாரோ எங்கோ ஒரு சில பேரால் மட்டுமே என்ன செய்ய முடிஞ்சது? கடைபிடிக்க முடிஞ்சது இல்லையா? ஏன்னா எல்லா வேதங்கள்லேயும் 4 பிரிவுகள் உண்டு. சம்கிதைகள், பிரமாணங்கள், கடைசியாக உபநிடதங்கள், இதெல்லாம் உண்டு. இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டால், ஒன்று துதிப்பாடல்களை பாடி இறைவனை அடைவது, இன்னொன்று பூஜை புனஸ்காரங்களை பண்ணி என்ன செய்வது? இறைவனை அடைவது, இன்னொன்று சடங்குகளை செய்து என்ன செய்வது? இறைவனை அடைவது. இப்படியெல்லாம் அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒன்று தெரியுமோ உங்களுக்கு தெரியாதோ, இதெல்லாம் செஞ்சால் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், எங்கே போக முடியாது. ஏன்னா அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அவ்வளவு பெரிதாக இருப்பதனால் கடைசி வரையும் நம்மளால் என்ன செய்ய முடியல, அதை ரீச் ஆகவே முடியலன்னு வச்சுக்கிடுங்க. அதனால தான் எல்லாரும் எந்த பக்கம் வந்தோம்? உபனிஷத்துங்களை படித்தோம். உபனிஷத்துனா என்னென்னு தெரியுமா? உபனிஷத்துகள் அப்படின்னா என்னன்னு கேட்டால், இது வேதங்கள் அல்ல. வேதத்தில் வேதத்தை பற்றி குருமார்களிடம் சிஷ்யர்கள் கேள்வி கேட்க, குருமார்கள் அதற்கு விளக்கம் சொல்ல, அதை கடைசியாக வேதத்தோடு இணைச்சாங்க. அதாவது தனக்கு அறியாமை, இப்போ என்னட்டு நான் கடவுள் யாருன்னு கேட்குறேன்னு வச்சுருங்க, அதுக்கு குரு சொல்கிறார் இல்லையா விளக்கம். இப்படி ஒவ்வொரு வேதத்திலேயும் அந்தந்த காலகட்டத்தில் குருமார்கள் கேட்க, சீடர்கள் கேட்க, குருமார்கள் விளக்குனதை வேதத்தோடு இணைச்சதுனால வேத மணிமுடின்னு பேர். எதுக்கு? உபனிஷத்துகளுக்கு என்ன பேர்? வேத மணிமுடிகள் அப்படின்னு பேர். சரிதானா? இன்னும் கொஞ்சம் காலம் போன பிறகு புராணங்கள் வந்தது. புராணங்கள் என்னெல்லாம்? என்னென்ன புராணம் நம்மகிட்ட இருக்கு? வேற இதிகாசங்கள், புராணங்கள், இதெல்லாம் நான் முதல்ல சொன்ன கதை தான். யாராலையும் எதை புரிஞ்சிக்க முடியல? வேதத்தையும் புரிஞ்சிக்க முடியல, வியாசர் எழுதின பிரம்மசூத்திரத்தையும் புரிஞ்சிக்க முடியல. யார் எழுதினதையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாத பட்சத்தில் கதையாக சொல்ல ஆரம்பித்தான். இலக்கியங்களை உருவாக்கி, அதில் கதைகளை உருவாக்கி, புராணங்களையும் இதிகாசங்களையும் உருவாக்கி தந்தாங்க. எல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கான். நம்ம எதை புரிஞ்சுக்கிட்டோம்? கதையெல்லாம் புரிஞ்சுது, எது புரியல? அதுக்குள்ளே இருக்கிற கருத்து மட்டும் புரியல. கதையாம் காரணமானு ஓடி போச்சு இல்லையா? ராமாயணம், மகாபாரதம். இப்போ நம்ம எல்லார்ட்டையும் யார் எதை கேட்டாலும் தெரியும். ராமாயண கதை கேட்டால் என்ன செய்வோம்? வரி விடாமல் சொல்லுவோம். மகாபாரதம் கேட்டால் வரி விடாமல் சொல்லுவோம். எதுக்குன்னு கேட்டால் எதுக்கும். ஸோ இதெல்லாம் நம்முடைய வேதாந்திகளுடைய வேலைன்னு வச்சுடுங்க. அடுத்தது இந்திய தத்துவத்தில் நிறைய 2 விஷயங்களை ஒன்று மேலை நாட்டு தத்துவம், இந்திய தத்துவம்னு நம்ம 2ஆக பிரித்தாங்க. அது சில விஷயங்கள் இந்திய தத்துவத்தில் உள்ளதை மேலை நாட்டு தத்துவங்களால் என்ன செய்ய முடியல, ஒத்துக்கொள்ள முடியல.
இப்போ நீங்கள் கறியெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவீங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க? அதெல்லாம் சாப்பிட்டா ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அடுத்து நீங்கள் கல்யாணம் ஒருத்தருக்கு கூட தான் ஒருத்தி வாழணும்னு சொல்லுவீங்க, அவங்க அதெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. இப்படி மேலை நாட்டு இலக்கியங்களுக்கும் நமக்கு என்ன இருந்தது? நிறைய. அப்போ மேலை நாட்டு தத்துவம் வேறு மாதிரி இருந்து, நம்முடைய நாட்டு தத்துவம் என்னவாக இருந்தது? வேறையாக இருந்தது. பட் ஆனால் ஒரு காலகட்டம் வருகிற பொழுது எல்லாருமே தத்துவத்தை தேடி எங்கே தான் வந்தாங்க? நம்மக்கிட்ட தான் வந்தாங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு அரபு நாடுகள் மொத்தைக்கும் ஒரே ஒரு நபிகள் தான் உருவாக முடிந்தது. மொத்த யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கும் ஒரே ஒரு ஜீசஸ் தான் உருவாக முடிந்தது. ஒரே ஒரு இந்தியாவில் 1,00,000 இல்லை கோடிக்கணக்கில் மகான்களும். இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், நீங்கள் பிறந்ததற்காக நீங்கள் என்ன செய்யணும்? இந்த நாட்டில் பிறந்ததுக்காக மகரிஷி இடத்துல எழுதுவாங்க, நம்முடைய நாடு பெரும் மகான்களின் ஆசீர்வாதத்தால் உருவாக்கப்பட்டது. இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே மகான்களுடைய சித்தாந்தங்களும் ஆசீர்வாதங்களும் நிறைந்திருப்பதனால நாம் இங்கே பிறப்பதற்கே ஒரு பெரிய புண்ணியம் செய்திருக்கணும்னு சொல்லுவார். ஸோ அதுபோல் இது உண்மைதானே? ஆமாவா இல்லையா? ஆமாம் ஆமாம் இல்லையா? அடுத்தது சைவ சித்தாந்தம் நம்மகிட்ட இருக்கிறதுல சிவ வழிபாட்டில் ரொம்ப பழசு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அவங்களும் ஆண்டவனை பற்றி ரொம்ப பேசுகிறாங்க. இறைவன் பதி, ஆத்மா பசு, அப்புறம் பாசம். இந்த 3 இதுவும் ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய இந்த 3. யார் இந்த ஆணவம், கண்மம், மாயையை ஒழிச்சிட்டாங்களோ, மனதை ஒழிச்சிட்டானோ, அதானே கணக்கு. எங்கே போயிடலாம்? ஆத்மா கிட்ட. ஆத்மானா உயிர்கிட்ட போயிடலாம். யார் உயிரை பற்றி அறிந்து கொள்வானோ அவன் எங்கே போயிடலாம்? இறைவன்கிட்ட போயிடலாம். அவங்க சொன்ன விஷயமும் அதுதான், வேற எதுவும் புதுசாக ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன வேதத்தில் படிச்சிங்களோ அதே விஷயந்தான். பட் நமக்கு தமிழர் கலைகளில் ரொம்ப பழைய நூலாக கருதப்படுவது எதுதான்? சைவ சித்தாந்தம். இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆண்டவன் சாட்சி, கோர்ட்டில் சாட்சி சொன்ன கதையெல்லாம் உண்டு. கண்ணதாசன் ஒரு கவி உண்டு இல்லையா? உண்டா இல்லையா? ஆண்டவன் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோன்னு இடத்துல உண்டு. அப்படி ஒரு கதை இருக்குது நமக்கு. நான் அந்த கதைக்குள்ளெல்லாம் போக விரும்பலை இப்போ, இல்லையா? நீங்கள் அப்படியே எல்லா கோயில்களுக்கும் போனால் ஒரு கோயிலையும் ஆண்டவன் நடனம் ஆடி இருக்காரு. ஆமாவா? அவருக்கு வேலை அது, டான்ஸ் ஆடுறது, அப்புறம் பாட்டு பாடுறது, ஏகப்பட்ட வித்தையெல்லாம் யார் காட்டியிருக்கா? நான் 1-2 மட்டும் உங்களுக்கு புரிய வச்சுக்கிட்டு போகிறேன். சிதம்பரம் அப்படின்னா சித் அம்பலம்னு பேர். சித்தாகிய உயிர் உங்கள் உச்சியில் நின்று சுழலக்கூடியதை, ஒவ்வொரு அசைவையும் நம்மவர்கள் என்ன செய்தாங்க? அதை நடனமாக வடிவமைத்தார்கள். இதுதான் சித் அம்பல நடனம், சிதம்பர நடனம். புரியுதா நான் சொல்கிறதெல்லாம்? இப்படி ஒன்றொன்னா நீங்கள் உட்காந்து யோசிச்சிங்கன்னா நான் சொல்ல வேண்டியதில் உங்களுக்கே என்ன செய்யும்? இதெல்லாம் புரியும். இப்படி நினச்சி பாருங்கள், இந்த வேதாந்திகளால் நமக்கு ஏற்பட்ட சிக்கல் என்னன்னு பார்ப்போம். இவங்க எல்லோரும் ஆளாளுக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. முதல்ல எம்பெருமானே, ஈசனே, அண்ட பிரம்மாண்ட கோடிக்கு அதிபதியே, அகிலாண்ட ஈஸ்வரனே, திருவாடுதுறையில் தங்கியிருக்கப்பனேன்ட்டான். அட பாவி, இவ்வளோ நேரம் மேலே தானே அந்த திடீர்னு புஷ்குன்னு இறங்கிடுவான். கொஞ்சம் முன்னாடி வர நீ மேலே இருந்து என்னடா புஷ்குன்னு கீழே வந்துட்டான்னு கேட்டால் நமக்குள்ளே அடித்து சாவணும் பேர். ஆண்டாள், மாதவா, மதுசூதனா, கோவிந்தா, அப்படி இப்படின்னா, ஏண்டா ஒரே இடத்துல சிவனேன்னு சொல்லியிருக்கலாம்ல, உனக்கு தெரியாதா 2 பேரும் ஒன்றுன்னு? சொல்ல மாட்டா. எவனா சாவுங்க. இதுதான் வேதாந்திகள் செய்த வித்தை. எல்லா இடத்துலையும் எல்லாரையும் சொன்னாங்க, எல்லா பயிலும் ஒன்றுன்னு என்ன சொல்லலை, சொல்லவே இல்லை. இதை வச்சுக்கிட்டு நம்மளால் நீ பெருசா நான் பெருசான்னு நினைச்சிட்டு கிடக்கிறான். ஊரெல்லாம் சண்டை போட்டு கிடக்கிறான்னு வச்சுக்கிடுங்களா. எல்லா குழப்பமும் உண்டுன்னு வச்சுடுங்களா. அப்போ என்ன செய்யணும்? இப்போ இது போதாத குறைக்கு அவர் இப்போ நம்ம அந்த காலகட்டத்தில் நமக்கெல்லாம் ஒரு தேடல் இருந்து, உண்மையிலே வேறையா கடவுள்? சிவன் ஒருத்தர் இருக்காரா, பிரம்மான் ஒருத்தர் இருக்காரா, விஷ்ணுன்னு ஒருத்தர் இருக்காரா, குறுக்க போட்டால் சரியா, நெடுக்க போட்டால் சரியா, இல்லை படுக்க வச்சு லாரி ஏற்றினா சரியா, எதுவும் தெரியாது.
பெரிய சிக்கல்னு வச்சுக்கிடுங்க. ஸோ இதெல்லாம் நம்மக்கிட்ட இருந்தது, இந்த குழப்பங்கள் எல்லாம் நம்மக்கிட்ட தொடருதுன்னு வச்சுடுங்க, தொடர்ந்துக்கிட்டே இருந்தது. அப்போ இதெல்லாம் தீர்க்கிறதுக்கு அப்போ ஆதிசங்கரர் வந்தார். ஆதிசங்கரர் வரும்போதெல்லாம் பெரும் போராட்டம், நார்த் இந்தியாவில் இது ஒரு பெரிய போராட்டமே நடந்துகிட்ருக்கு. கொலை, இதனால் ஏகப்பட்ட கொலைகள், மனித மரணங்கள், ஆண்டவனை தேடி. அப்புறம் தான் அவர் சொன்னார், ரெண்டெல்லாம் இல்லைடா, ஒன்று தான், அதை நாம் அத்வைதம் என்று சொன்னோம். ரெண்டு இல்லை, ஒன்று தான்ட்டார், ஒரே வார்த்தையில் முடித்தார், அத்வைதம் இல்லையா? ஸோ நாம் அப்போ அந்த காலத்தில் இப்போ இது எப்படி உங்களுக்கு கிடைக்குதுன்னு பாருங்கள். எல்லா இடத்துலையும் இந்த சண்டை நடந்தோன்னா ஒரு சாரார், ஒரு குறிப்பிட்ட மக்கள், இது தப்பு இல்லையா, இப்படி மரணம் நடக்கணுமா, இறைவனை வேண்டி இதை ஒன்று தான் சொல்ல ஒருத்தர் வரமாட்டாருங்கிற மனித மக்களுடைய எண்ணம் தான் ஆதிசங்கரை உருவாக்குகிறது. நல்ல ஞாபகம் வச்சுடுங்க. ஜீசஸ் பிறக்கின்ற பொழுது அங்கே குருமார்களால் பெருங்கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. மக்களை அடிமையாக நடத்துகிறானுங்க, மனுஷனை மதிக்கவே இல்லை. அதுலேருந்து அதை விடுபட வைக்கிறதுக்கு மக்கள்கிட்ட ஒரு எழுச்சி இருக்கிறது, எண்ணம். அந்த எண்ணம் தான் யாரை கொடுக்கிறது? ஜீசஸை கொடுக்கிறது. நபிகள் பிறக்கின்ற பொழுது அங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொடூரம். 100 சிலைகளை வச்சு வழிபடுறானுங்க. சிலை வழிபாடு அங்கே அதிகம். ஆளாளுக்கு நம்மளை மாதிரி சண்டை போட்டு கிடக்கிறான். அவர் வந்து எல்லாத்தையும் தூக்கி கடலில் போட்டார். அப்படிலாம் எதுவுமே கிடையாது, அல்லாஹ் ஒருவன். இப்படி காலங்காலமாக நடந்த விஷயங்கள் இதுதான். இங்கேயும் அதே தான். ஆளாளுக்கு எதையோ ஒன்று சொல்லி வச்சுட்டு போய், சரி அவர் போனார், மத்துவர் வந்தார், அவர் இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்துவார்னு பார்த்தா அவர் ரெண்டுன்ட்டார். ஜீவாத்மா வேற, பரமாத்மா வேறன்ட்டார். நம்மால் இப்போ தான் ஒன்றுன்னு சொல்லிட்டு போனான். ஒன்றுன்னு சொன்னால் இவனெல்லாம் ஒன்று சேர்ந்துருவான். ரெண்டுன்னு சொல்லிட்டு என்ன செய்வான்? துவைதத்தை போதித்த மத்துவர் அவராது ரெண்டுன்னு சொல்லிட்டு போனார். அப்புறம் ராமானுஜர் வந்தார். உலகம் வேற, ஜீவன் வேற, அஜீவன் வேற, மூணுன்ட்டார். சொல்லிட்டு கடைசியில சொன்னார், 3 ஒரே இடத்துக்கு தான் போன்ட்டார். விசிஷ்டாத்வைதம். அத்வைதம் யாரெல்லாம் இப்போ ஜெயின் யூனிவர்சிட்டி படிக்கிறது? விசிஷ்டாத்வைதம். யாரெல்லாம் இப்போ ஜெயின் யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுத போகிறது? வரோம், இதெல்லாம் கேள்வியில் வரோம். அப்போ அத்வைதம்னா என்னன்னு தெரியணும், துவைதம்னா என்னன்னு தெரியணும். அத்வைதம் என்ன சொல்லுகிறது? 2 அல்ல 1 தான். துவைதம் என்ன சொல்லுகிறது? 1 அல்ல 2. விசிஷ்டாத்வைதம் 3 எங்கே தான் போய் சேருங்குது? ஒரே இடத்துல. அதாவது நீங்கள் ஒரு ஆசிரியராக பணி செய்கிற பொழுது இந்த அடிப்படைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த சப்ஜெக்ட் சொல்கிறோம். இல்லைன்னா நான் என் பாட்டுக்கு என்ன செஞ்சுருக்கலாம், விட்டுட்டு ஓடி இருக்கலாம்னு வச்சுக்கிடுங்க. ஸோ சாதாரண விஷயம் இல்லை. நான் இப்போ ஒன்று சொல்லிகிட்டே வர நீங்கள் என்ன செஞ்சு வச்சுடுங்க, தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. ஓகேவா? அப்போ இப்போ என்னெல்லாம் பார்த்தோம்? சங்கரர் எழுதியது சங்கர பாஷ்யம். அத்வைதத்தை தோற்றுவித்தவர் யாரு? சங்கரர். அவர் எழுதிய நூலுக்கு பேர் என்ன? சங்கர பாஷ்யம். மத்துவர் வந்து என்ன நூல் எழுதினாரு உங்கள் புக்கில் ஏதோ ஒரு புக்கில் இருந்து, நான் அதை எழுதி குறிப்பெடுக்க முடியல. விசிஷ்டாத்வைதத்தை தோற்றுவித்தவர் ராமானுஜம். அவர் எழுதினது வந்து ஸ்ரீபாஷ்யம். இது என்ன பேர்? ஸ்ரீபாஷ்யம். மத்துவருடைய நூலை நான் வந்து உங்களுக்கு வேணா அப்புறம் பார்த்து சொல்கிறேன், நான் அதை எடுத்து வைக்கலன்னு வச்சுப்போம். சரி, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க எல்லாம் இப்படி சொல்லிட்டு எல்லா வேதாந்திகளும் நம்மளை ஆளாளுக்கு ஒன்று சொல்லி நம்மளை குழப்பி விட்டாச்சுன்னு வச்சுடுங்களா. இப்போ நம்ம எதை தேடி வந்திருக்கோம்? இறைவனை தேடி வந்திருக்கிறோம் இல்லையா? அப்போ இப்போ நம்ம யார்? இப்போ குழப்பத்தை முதல்ல சொல்லிட்டு தானே நம்ம தெளிவுபடுத்த முடியும். இப்போ நமக்கு யார் கடவுளுங்கிறது ஒரு பெரிய குழப்பம். ஜீவனா அஜீவனா அல்லது எது கடவுளுங்கிறது ஒரு பெரிய குழப்பம். இப்போ சித்தர்கள்ட்ட வந்தோம், சித்தாந்திகள்கிட்ட. அவங்க எக்கச்சக்கம் பாட்டு எழுதியிருக்கான். அவன் தான் கேட்டான் இதெல்லாம். யார்? சித்தர் தான். என்ன? நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியோ சுற்றி வந்து முணுமுணுன்னு சொல்லும் மந்திரம் எதடா, நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில்னு கேட்டான். சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோன்னு கேட்டான். ஏன்டா கிண்டுற சட்டியெல்லாம் வந்து உனக்கு அந்த டேஸ்ட் அனுபவிச்சிருமான்னு கேட்குறான் இல்லையா?
இதுக்கும் அதுக்கு ஒன்றும் இல்லைடா, நீ அதுக்குள்ளெல்லாம் நுழையாதேன்னா. நம்மளால் எங்கே தான் நுழைஞ்சிட்டு இருக்கான்? அங்கேயே தான் போய் உட்காந்துருக்கிறான். அறிவுத்திருக்கோயில் கட்டுறதுக்கு 50 ரூபா கொடுன்னா கொடுக்க மாட்டான். அங்கே கும்பாபிஷேகம்னு 5000 ரூபா கொடுப்பான். ஏன்னா அறிவுத்திருக்கோயிலில் டியூப் லைட்டை வாங்கிட்டு இவர் கொடுத்ததுன்னு எழுத முடியாது. அங்கேன்னு அப்படி இல்லை. இவரால் இது அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது 35 ரூபா டியூப் லைட்டுக்கு 350 ரூபா கொடுத்து எழுதுறான். நம்மால் தெளிவாக இருப்பான் இல்லையா? அப்போ இங்கே எல்லா இடத்துலையும் மனிதன் எதை தேடுகிறான்? விளம்பரத்தை தேடுறான். நீங்கள் நினச்சி பாருங்க, ஒரு ஏழை அவன் வாசலில் வந்து நின்றுட்டு காலையில் பழைய சோறு கேட்டால் கொடுக்க மாட்டான். ஆனால் ஒரு அநாத இல்லத்தில் போய் 5000 கொடுத்து அத்தனை எல்லாத்தையும் சாப்பாடு போடுவான், 500 ஃபோட்டோ எடுப்பான். நம்மால் தெளிவாக இருப்பான்னு வச்சுடுங்களா. இப்படியே வாழ்ந்து பழகிட்டவனுக்கு உயிரை பற்றியும் அறிவில்லை, உலகை பற்றிய சிந்தனையும் இல்லை இல்லையா? நீங்கள் நினச்சி பாருங்க. அப்போ எல்லாருமே இப்படி தான் இருந்தான். அப்போ சித்தர்களுடைய வாழ்க்கை முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது. அவங்களுக்கு உணவோ அல்லது மற்றவர்களுடைய ஆடம்பரமோ, தன்னை நன்றாக வைத்துக் கொள்கிறது, என்ன சொல்கிறது, துணியெல்லாம் நல்ல வெள்ளை துணியெல்லாம் கட்டி அப்படியே லாரியில் 10 பசுமாட்டுக்கு மத்தியில் அப்படியே பந்தாவா ஊர்வலம் வர்றதெல்லாம் அவன்கிட்ட கிடையாது. எவனும் சீன்றதே இல்லை. தெருவில் அம்போன்னு போயிட்டு இருப்பான், எவனே தெரியாது இல்லையா? போகிறவன் யாருன்னு தெரியாது. நம்ம பார்த்தோன்னா கொஞ்சம் ஒதுங்கி போவோம். எதுக்கு? ஒரு அழுக்கு துணி எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிறான். அவன்கிட்ட போய் யாராவது பேசுவானா? பேச மாட்டான். இந்த கோலத்தில் இருப்பான். அப்படியே நீங்கள் சென்னை பக்கம்லாம் வந்தீங்கன்னா நிறைய அந்த பிளாட்ஃபார்மில் உட்காந்துருப்பான், கையில் ஒரு கம்பு வச்சுருப்பான். நீங்கள் அவன் அப்படியே போகிற போது அவனை பார்த்தா நினைப்பீங்க, கொஞ்சம் தள்ளி போவீங்க. எதுக்கு? பைத்தியம் உட்காந்துருக்கு. அவன் என்ன நினைப்பான்னு தெரியுமா? பைத்தியங்கள் போய்கொண்டிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் யாராவது கொஞ்சம் கிட்ட போய் பாருங்களாம், கம்பை வச்சு அடிப்பான். ஏன்னா உங்கள் காந்தால் அவன் மேலே பட்டுன்னா அவனுக்கு அந்த நார்மலாக அவன் யாரோடு இருந்து கொண்டு இருக்கிறான்? இறைவனோடு இருந்து கொண்டு இருக்கிறான். அவனுக்கு கீழே வந்துடும். அதனால் உங்களை அவன் என்ன செய்ய விட மாட்டான், கிட்ட அணுக கூட விட மாட்டான். நம்மால் கொஞ்சம் ஏதாவது தெரிஞ்சவன் இட்லி தோசை அது இதெல்லாம் வாங்கி கொண்டு வைப்பான். அவன் அப்படியே கமந்து உட்காந்து சிரிப்பான். எதுக்கு? மொத்த கரமாவே என்கிட்ட இறக்க பார்க்குறியா? அதில் ஏதோ ஒரு நல்ல ஜீவன் வரம்பாரு, அந்த ஒரே ஒரு பார்சல் எடுப்பான், எடுத்து சாப்பிடுவான், மீதி அவ்வளோத்தையும் தள்ளிடுவான். இந்த வேடிக்கையெல்லாம் நீங்கள் பார்த்துருக்குறீங்களான்னு தெரியாது. இதெல்லாம் நாங்கள் நிறையவே பார்த்துருக்கோம். இது ஒரு அற்புதமான நிகழ்வு. ஏன்னா எந்த ஆடம்பரமும் எந்த விளம்பரமும் எந்த விதமான தேவையோ இல்லாது தன் தேடலை மட்டும் முன்னிறுத்தி தன் வாழ்க்கையை அமைத்து கொண்ட உயர்ந்த ஆத்மாக்கள் சித்தர்கள். அதில் பல லட்சம் சித்தர்கள் தான் உணர்ந்ததை கவிகளாக எழுத தெரியாது, எழுத படிக்க தெரியாதவர்கள். ஒரு சிலர் மட்டுமே தான் உணர்ந்ததை உணர்ந்தவாறு எழுதினார்கள். எந்த சித்தனும் எங்கும் இறைவனை பார்த்ததாக என்ன செய்யல, சொல்லவே இல்லை. இது ஒரு சிஸ்டம். அவங்க எல்லாருமே சொன்னது சிவம். சிவம் என்றால் உருவம் அல்ல. உருவன்றி நின்று உருவம் புனைக்கும், கருவன்றி நின்று கருதானாகும், மறுவன்றி நின்ற மாய பிரானை குரு அன்றி நின்று காண ஒண்ணாதானே. அவன் சொல்றான், அதுக்கு என்ன கிடையாது, உருவம் கிடையாது. ஆனால் எல்லா உருவத்திற்கும் அடிப்படையார் தான் அவன் தான்ட்டான். அதுக்கு கரு கிடையாது. ஆனால் எல்லாவற்றிற்குள்ளும் கருவாக இருப்பவன் யார் தான்? அவன் தான்னா. எந்த குற்றமும் இல்லாத அந்த தூயவனை ஒரு குருவினுடைய உதவி இல்லாமல் நீ என்ன செய்ய முடியாதுன்ட்டான், பார்க்க முடியாதுன்ட்டான். நான் எதுக்கு இதை சொல்ல வந்தேன்? இந்த வேதாந்திகள் யாருமே நமக்கு குருவாக நிற்கல. அவங்க என்ன செய்தாங்க, அவங்களுக்குன்னு ஒரு சீடரை ஏற்படுத்திக்கிட்டாங்க. எதுக்கு? மகரிஷிட்ட அழகாக சொல்வார், மடங்களில் பெட்டியும் சாவியும் கைமாறியது, தத்துவம் தடம் புரண்டதுன்பார். எது? பெட்டியும் சாவியும் கைமாறியது, தத்துவம் என்ன ஆகி போச்சான், தடம் புரண்டதுன்பார். ஏன்னா அது போவே இல்லை. எல்லா இடத்துலையும் என்ன தான் கரையாரிச்சு கடைசியில்
ஆனால் இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் தான் நம்முடைய பிரச்சனைன்னு. அப்போ சித்தர்களுடைய வாழ்க்கை நிறைய வேற மாதிரி இருந்தது. அவங்க 3 வகையான கடும் விரதங்களை கடைபிடித்தார்கள். மகிழ்போகம், ஈதல், இரவாமை. மகிழ்போகம், ஈதல், இரவாமை என்ற 3 நெறிகளை மிக ஆழமாக கடைபிடித்தார்கள். மகிழ்போகம், எது ஒன்றையும் அளவுக்கு அதிகமாக அனுபவிக்கிற பழக்கத்திலிருந்து தன்னை விடுவித்து கொண்டார்கள். அது உணவாக இருக்கலாம், அல்லது உறவாக இருக்கலாம், அல்லது எந்த புலன் இன்பமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் வீடு குடி இப்படி என்ன வேணாலும் நீங்கள் வச்சுக்கிடுங்க. எந்த புலன் அனுபவத்தையும் புலன் இன்பத்தையும் அவங்க அளவு மீறி என்ன செய்ய மாட்டாங்க, அனுபவிக்கவே மாட்டாங்க, அனுபோகிக்க மாட்டாங்க. அப்படி வச்சுக்கிடுங்க. என்ன செய்ய மாட்டாங்க, அனுபோகிக்க மாட்டாங்க. அப்ப எல்லா இடங்கள்லையும் சித்தர் பெருமக்கள் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, எந்த தேவையற்ற உணவுகளையோ தேவையற்ற பழக்கங்களையோ. இப்போ நிறைய பேர் கேட்க, சித்தர்னா கஞ்சா அடிப்பானாமே அப்படின்ட்டு. கஞ்சா அடிச்சா அவன் சித்தனா? அவனை கழுவில் ஏற்றிடலாம். கஞ்சா அடிச்சா அவன் என்ன கிடையாது, அவன் மயக்கத்தில் இருக்கிறான். அவன் கடவுளை என்ன செய்ய முடியாது, காண முடியாது. யாரோ தப்பா சொல்லிட்டு இருக்கிறாங்க. எந்த சித்தனும் அதெல்லாம் செய்ய மாட்டான். அப்படி ஒருத்தன் செய்யறான்னா அவன் வேற ஏதோ தப்பா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். சரிதானே? ஆமா, மத்துவர் தான், மத்துவாச்சாரியர் தான் மத்துவர். அத்வைதம் எழுதினது சங்கரர், துவைதம் எழுதினது மத்துவர், விசிஷ்டாத்வைதம் ராமானுஜர். அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, தேவையில்லாத எந்த விஷயத்தையும் அனுபவிக்க மாட்டாங்க. ஸோ இது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சா கூட அதை அக்செப்ட் பண்ணுற பழக்கமும் அவங்கள்ட்ட கிடையாது. முடிந்தவரை தன் மனிதர்கள் நடமாட்டத்திலேருந்து கொஞ்சம் வெளியே விலகியே இருப்பாங்க. எந்த ஆடம்பரமான விஷயங்களையும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. யாரோ ஒரு சில பேர் ராஜாக்களுடைய அழைப்புக்காக சில நேரங்களில் அவங்களுக்கு உதவி செய்ததாக சில சான்றுகள் இருக்கிறது. ஆனாலும் அவங்க அரசவையில் தங்கியதாக எந்த சான்றும் இல்லை. நிறைய ராஜாக்களுக்கு தீர்க்க முடியாத நோய்கள் ஏற்பட்ட போதெல்லாம் சித்தர்களை அழைத்திருக்கிறார்கள். ஆனால் எந்த சித்தரும் அவர்கள் கொடுக்கின்ற எந்த பரிசுக்காகவும் காத்து கிடந்ததாக எந்த நூல்லையும் எழுதப்படலை. ஸோ அப்போ அந்த அளவுக்கு நுணுக்கமாக தன்னை மனிதர்களிடமிருந்து அப்புறப்படுத்தி இவர்கள் என்ன செய்திருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க. ஸோ மகிழ்போகம். அடுத்தது ஈதல். அவங்கள்ட்ட ஒரு நல்ல குணம் என்னன்னு கேட்டால், தான் கற்றுக்கொண்ட விஷயங்களை உடனடியாக மற்றவர்களுக்கு என்ன செஞ்சிடறாங்க, நூல்களாகவோ அல்லது மருத்துவ குறிப்புகளாகவோ அல்லது அவங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அதை உடனே அடுத்தவங்கள்ட்ட என்ன செய்திருக்காங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வேதாந்திகள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருந்தா கூட என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. நீங்கள் கற்றுப்பீங்கன்னா அது என்னன்னு தெரியாது. நீங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரம் வந்தீங்கன்னா இந்த சித்தர்கள் எல்லாம் என்ன செய்தால் நிறைய இந்த பச்சளைகளை ஆராய்ச்சி செய்தான். ஆராய்ச்சி செய்து ஒரு ஓலையில் எழுதி அந்த சுரங்கத்துக்குள்ளேயே போட்டுட்டு அப்படியே போயிடுவான், குகையில் போட்டுட்டு. அவன் எடுத்துகிட்டு கூட போனதில்லை. அப்படி மேற்கு தொடர்ச்சி மலைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய வைத்தியர்கள் இருப்பாங்க, நாட்டு வைத்தியம் செய்யக்கூடியவங்க. அதெல்லாம் இந்த நூல்களை வைத்து கொண்டு தான் அரிய பெரிய மருந்துகள், எல்லா நோய்களுக்கும் மருந்துகள் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் எதையும் என்ன செய்யலை, அது ஒரு பொருட்டாக வச்சுக்கவோ அதை மறைக்கவோ இல்லை. எல்லாத்தையும் யாரோ தெரிஞ்ச சிஷியன்ட்டையோ அல்லது அங்கே கூட அவங்களுக்கு உதவினவங்கள்ட்டையோ அப்படியே கொடுத்துட்டு, இல்லை அந்த குகையிலேயே அப்படியே போட்டுட்டு ஒரு பெட்டியில் வச்சு மூடி அதுக்குள்ளே எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க. இதை யாரும் என்ன செய்ய வேண்டாம், திறக்க வேண்டாம்னு எழுதுவானுங்க. எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? அன்வான்ட் பீப்புள் திறந்து அதை என்ன செய்திடக்கூடாது, அதுக்காக அதை திறக்க வேண்டாம்னு எழுதுவான். அதை வச்சுக்கிட்டு சில நேரங்களில் அரசர்கள் கூட சில விஷயங்களை என்ன செய்யலை, அனுமதிக்கலைன்னு வச்சுப்போம். ஸோ அப்படி நிறைய நூல்கள், நிறைய விஷயங்கள், நிறைய மருத்துவ குறிப்புகள். நீங்கள் இன்றைக்கு செய்யக்கூடிய தமிழ் மருத்துவம் அவ்வளவு யார் கொடுத்தது தான், சித்தர்கள் கொடுத்தது தான். முழுக்க முழுக்க சித்தர்கள். போகர் 2 நூலோ 3 நூலோ எழுதியிருக்காரு மருத்துவத்தை பற்றி. இடைக்காடர்
2 நூலோ 3 நூலோ எழுதி வச்சிருக்காரு. இப்படி எல்லா சித்தர்களுடைய நூல்கள்லையும் ஏகப்பட்ட மருத்துவ குறிப்புகள் இருக்கிறது. ஆனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டால், நீங்கள் படித்து உடனடியாக என்ன செய்ய முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது. 2 வாசகம் இருக்கும் அதில் ஒன்று. அதாவது அந்த நூலுடைய சிறப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். ஒரே வாசகத்தில் இறைவனையும் குறிப்பிடுவார்கள், மருந்தையும் குறிப்பிடுவார்கள். மருத்துவர் அதை மருந்துக்காக எடுத்துக்கொள்வார், இறைவனை நேசிப்பவர்கள் அதை இறைவனை நேசிப்பதற்காக எடுத்துக்கொள்வாங்க. ரெண்டும் ஒரே கவிதான், ஒரே வரிதான், ஒரே வரியில் 2 விஷயம். ஒன்று மருத்துவத்தை பற்றி, ஒன்று இறையை பற்றி. 2 சேர்த்து தான் எழுதுவாங்க. நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. அதை தான் பரிபாஷைன்னு சொல்கிறான். அதுக்கு என்ன பேர்? பரிபாஷைகள் மூலமாக உணர்த்தினாங்க. சாதாரணமாக இப்போ நீங்கள் ஒரு பச்சளை சாறு எடுத்து அதை சாறை வரை காய்ச்சி அப்படின்னு போடுறான்னு வச்சு, உடனே நம்மளால் சாரை பாம்புன்னு நினச்சிருவோம். சாறைன்னா அப்படி கிடையாது. அதை காய்க்கிற போது அந்த சட்டியில் ஒட்டுனா செதில் செதிலாக இருக்கும். அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? சாரப்பாம்புக்கு மேலே அந்த செதில் இருக்கும்போது இருக்கும் பாருங்க, அதை அந்த அளவுக்கு காய்ச்சி அதை எடுத்து அதை மீண்டும் பொடிச்சு அதை இன்னொரு மருந்து கூட சேர்த்து இன்னொரு மருந்து அவன் என்ன செய்கிறான், உற்பத்தி பண்ண சொல்லுவான். நமக்கு பார்க்குறதுக்கு என்ன இருக்கும்? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவன் எப்படி எழுதி வச்சுருப்பான், அது நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாது. இன்னொரு காரணமும் இருக்குது புரிந்து கொள்ள முடியாமைக்கு. அந்த நூல்களை அந்த இதெல்லாம் எழுதுகிறான் பாருங்க, அந்த காலம் பெரும்பாலும் நம்முடைய கடல்கோள் கொண்டு போயிடுச்சு பாருங்க, ஒரு குமரி கண்டம், அங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் அதிகம் இருக்கும். அதனால் அந்த வார்த்தைகளையும் நம்மளால் என்ன செய்ய முடியல, புரிந்து கொள்ள. தொல்காப்பியம் யாரெல்லாம் படிச்சிருக்கிறீங்க? அது என்னன்னு தெரியலையா? சீவக சிந்தாமணி, தொல்காப்பியம், இந்த நூல்களை எடுத்து படிச்சிங்கன்னா அதில் இருக்க சில வார்த்தைகள் உங்களுக்கு புரியாது. இதெல்லாம் தென் தமிழகத்தில் கடல்கோள் கொண்டு போன இடங்களில் பேசப்பட்ட வார்த்தைகள். அதுவும் ஒரு காரணம், நம்மளால் என்ன செய்ய முடியல, புரிந்து கொள்ள முடியாமைக்கு ஒரு காரணம்னு வச்சுடுங்க. அப்போ அதெல்லாம் அதில் இருக்கும். இந்த மாதிரி நமக்கு நிறைய இறை சான்றுகள், இறைவன் என்னவாக இருக்கிறான், எப்படி இருக்கிறான், இதெல்லாமே அதில் விளக்கங்கள் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கும். நமக்கு புரிஞ்சா, இது மட்டும் இல்லை, ஒருத்தர் எப்போ ஜனிக்கலாம், எப்போ ஜனிச்சா என்னென்ன பிரச்சனைகள் வரும், எந்த காலகட்டத்தை அதுக்காக தேர்ந்தெடுக்கணும், எந்த மாதிரி நீங்கள் உட்கார்ந்துக்கணும், ஜனிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி காற்றை பயன்படுத்தி கொள்ளணும், இப்படி மனிதனை பற்றி பலாயிரம் குறிப்புகளையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சித்தர்களை பற்றி ஒன்றும் நினைச்சு கூட பார்க்க முடியாது, அவ்வளவு. போகர் 7 லட்சம் பாடல் எழுதினாராம். இறைவன்கிட்ட வேண்டுகிற பொழுது 7 லட்சத்தை எவன்டா படிப்பான், 7000 சுருக்கி கொடுன்னு கேட்டானோ. 7000 சுருக்கி கொடுத்தானா. ஒருத்தனும் அப்படி எக்கச்சக்கம் பாட்டுகள் என்ன செஞ்சு வச்சிருக்கான். திருமூலர் 3000 பாட்டுங்கிறாங்க. யார் படிக்கிறது? இப்படியே எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். சித்தர்களுடைய அவ்வளவு அற்புதமான விஷயம் சித்தர்கள். அப்போ அவங்களுக்கு நிறைய இந்த பழக்கம் இருந்திருக்கிறது. நிறைய வைத்தியம் செய்து நிறைய பேரை காப்பாற்றிருக்காங்க. தன்னால் முடிஞ்சவரை மற்றவர்கள் வாழ்க்கைக்காக தன்னை என்ன செய்திருக்காங்க, அர்ப்பணிச்சிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் யார்கிட்ட பார்க்க முடியாது. அவங்க மடத்தை வச்சு தான் காலத்தை ஓட்டிகிட்டு இருந்தாங்க. நமக்கு என்ன செய்யலை இல்லையா? இவங்க அப்படி இல்லை. நிறைய பேரை காப்பாற்றினது, நிறைய டெலிவரி டைமில் அந்த காலத்தில் மரணங்கள், இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் மருந்துகள், பாட்டி வைத்தியங்கள், இதெல்லாம் யார்கிட்டேருந்து வந்தது தான். சித்தர் ஒரு மூலிகை வைத்தியம்னு சொல்லுவான். ஒரு மூலிகை வச்சு ஒரு வைத்தியம் செய்யலாமா. ஒரு மெட்டலை வச்சு வைத்தியம் செய்வான். ஒரு மெட்டலுக்குள்ளே இருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்களை மாற்றி மாற்றி அதை அமைக்கிற விதங்கள், இதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சதெல்லாம் சித்தர்கள் தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு கெமிஸ்ட்ரி ரிசர்ச்சை விட 100 மடங்கு யார் பண்ணியிருக்காங்க. நீங்கள் யாரெல்லாம் வடலூர் போயிருக்கிறீங்க? ஒரு சங்கிலி கிடக்குதா? அந்த சங்கிலியை உருவாக்குனது யார்? வள்ளலாரே உருவாக்குனாரு. என்ன பண்ணியிருப்பார் அவர்? என்ன செய்தாருன்னா, அந்த இரும்பை சுத்தப்படுத்தினார். அந்த காலத்தில் தங்கம் கண்டுபிடிக்கிற ஒரு பழக்கம் உண்டு இல்லையா? இரும்பை சுத்தப்படுத்துகிற பொழுது இரும்பில் இருந்த களிம்பெல்லாம் வெளியேறிற்று.
ஒன்ஸ் அந்த களிம்பு வெளியேறினா எத்தனை காலமானாலும் அது என்ன செய்யாது, துருப்பிடிக்காது. போகரும் இதே முயற்சியில் ஈடுபட்டார், தங்கத்தை கண்டுபிடிச்சிடணும்னு. கடைசியில் அவர் கண்டுபிடிச்சது தான் இந்த பல்லு கட்டுற கம்பி. எது? காக்கா பொண்ணு. இந்த பல்லு கட்டுறதுக்கு ஒரு கம்பி யூஸ் பண்ணுவாங்களே, அது காக்கா பொண்ணுன்னு பேர். ஸோ அது வரையும் தான் அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சு. அப்படின்னா என்ன, அவங்க யாரும் என்ன செய்யலை, தங்கமெல்லாம் என்னன்னு கேட்டால் இருக்கிற பொருள் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்குகிற பொழுது அதில் இருக்க குவாலிட்டி ஆஃப் கோல்டு என்ன செய்யும், இன்க்ரீஸ் ஆகும். அந்த காலத்தில் இதெல்லாம் அளக்கிறதுக்கு என்ன இல்லை, கருவி இல்லை. அதனால அந்த கலர் வந்தோடனே இவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் கோல்டை கண்டுபிடிச்சிட்டோன்னு கொஞ்சம் பேர் ஊரை பிள்ளையெல்லாம் தட்டிட்டு கிடந்தா யாரும் என்ன செய்ய முடியாது. எந்த சித்தனாக இருந்தாலும் இறைவனுடைய சிஸ்டத்தோடு இணைந்தவனாக இருந்தால் கூட ஓரளவுக்கு சில மாற்றங்களை செய்ய முடியுமே ஒழிய இறைவனுடைய சிஸ்டத்தை முழுமையாக மாற்றும் திறன் இதுவரை இயற்கை யாருக்கும் என்ன செய்ததில்லை, கொடுத்தது இல்லை, இல்லையா? சரி, அடுத்தது ஈதல் இரவாமை, மகிழ்போகம் ஈதல் இரவாமை. அடுத்தது அவங்களுடைய நோக்கம் ஃபுல்லாக என்ன இருந்துன்னு கேட்டால், எந்த சூழ்நிலையிலும் மரணத்துக்கிட்ட போகக்கூடாது. அவங்க அதில் தான் சித்தர்கள் கடுமையாக வெற்றி அடைஞ்சது. அவங்க என்ன நினச்சாங்க, இந்த உடலை எதுக்கு கொடுக்கக்கூடாது, மண்ணுக்கு கொடுக்கக்கூடாது. அதனால் அவங்க நிறைய மருந்துகளை நிறைய முயற்சியில் முப்பெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. முப்புன்னா தெரியும்ல, தெரியாது, ஒரு உப்பு. அது அந்த உப்பை சாப்பிட்டா உங்களுக்கு என்ன வராது, முதுமை வராது. ஸோ அதை கொண்டு நீண்ட காலம் வாழ்ந்துக்கிட்டு, ஆனால் அவங்க எடுத்த முயற்சி சக்ஸஸ் தான். ஆனால் அவங்களுக்கு ஒரு பயம் வந்தது. என்னென்னு கேட்டால், 1000 வருஷம் 2000 வருஷம் இந்த உடம்பை தூக்கிட்டு வாழ்ந்தானுங்க. அப்புறம் போர் அடிச்சு போச்சு, என்ன பண்ணுறது, ஏன்னா சாவே வரமாட்டேங்குது, இதை வச்சு எப்படி தான்டா சுற்றிட்டு திரியுன்னு பிறகு ஜீவசமாதியை கண்டுபிடிச்சி ஜீவசமாதியாக அமர்ந்தார்கள். ஸோ அதனால் நீங்கள் யாரும் எந்த முயற்சிக்கு போக வேண்டாம். ஏன் ராமானுஜருடைய உடல் இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் மேலே தானே கிடக்கு, மேலே தானே இருக்குது, பூமிக்கு மேலே தானே இருக்குது. ஆமாண்ணா, உடல் என்ன செய்யலை, உடல் என்ன செய்யலை, அழுகல்ல. ஒரு வருஷமும் நகமும் முடியும் வெட்டி விடுவாங்க. அப்படின்னா ரெண்டும் வளருது. ரெண்டும் வளருதுன்னா என்ன அர்த்தம், உயிர் இருக்குது. ஏன் ஃபாதர் ஃப்ரான்சிஸ்ன்னு ஒருத்தர் கோவாவில் ஒரு பெட்டியில் வச்சுருக்காங்கல்ல, அதுவும் அதே தான். முடியும் நகமும் மட்டும் எடுத்து கட் பண்ணிக்கிட்டு அந்த பெட்டியில் அப்படியே வச்சுருவாங்க. எந்த மருந்து ஒன்றும் கிடையாது. பூமிக்கு மேலே இந்த ரெண்டும் தான் இருக்குது. எல்லா வேதாந்திகளும் தன்னுடைய சீடர்களை உருவாக்குனாங்க. ஆனால் அவங்களுக்கு மட்டும்தான் என்ன செய்தாங்க, அதை போதிச்சாங்க, அதுக்கிட்டே இருந்து சொல்லி கொடுத்தாங்க. அவங்கள உருவாக்கிட்டு அவங்க பாட்டுக்கு என்ன செய்துட்டாங்க, அவங்க சீடர்கிட்ட அவங்க என்ன வாங்கிட்டாங்க, இதை யாருக்கும் சொல்லி கொடுக்கக்கூடாதுட்டாங்க. குருமார்களால் ஒருத்தர் 2 பேருக்கு மேலே என்ன செய்ய மாட்டாங்க, நேரடியாக சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அவங்க பெரும்பாலும் 100 சீடர்களை 1000 சீடர்களை உருவாக்க விரும்ப மாட்டாங்க. ஒருத்தர் அல்லது 2 பேரை தான் என்ன செய்வாங்க, ஏன்னா உருவாக்குன்னு அவங்களே முதல்ல என்ன செஞ்சுருவாங்க, போட்டுருவாங்க. அதுதான் உண்மை. நீங்கள் நிறைய மடாதிபதிகளுக்கெல்லாம் கபால மோட்சம் எப்படி கிடச்சுன்னு நினைக்கிறீங்க? அவன் நைட் நல்லா தவம் செஞ்சுட்டு இருக்கும்போது தேங்காயை வச்சு லேசாக தட்டிடுவான் தலையில், உடனே கபால மோட்சம். இந்த மடத்தை விட்டு இந்த ஆள் காலியே பண்ண மாட்டேங்கன்னா நம்மளால் என்ன செஞ்சிருவான். இதெல்லாம் நடக்கும். நான் இதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, இது எல்லாமே அதாவது தன்னை உணராதவர்கள் மடத்தை மட்டும் கைப்பற்றுகிற எண்ணம் உங்களுக்கு தோன்றினால் கொலையும் செய்வோம். இவ்வளவுதான். நான் திரும்பவும் கேட்குறேன், எல்லா இடங்கள்லையும் சித்தாந்திகள் கொலை செய்யப்பட்டார்கள். நல்லா ஞாபகம் வச்சுடுங்க. வேதாந்திகள், சித்தாந்திகள் அப்படி நடந்ததாக எந்த இடத்துலையும் என்ன இல்லை, தகவலே இல்லை. ஈவன் கடைசியில் பாரதியார் வரையும் நீங்கள் என்ன செய்தீங்க, ஒன்றும் கிடையாது. முந்தின நாளே பழத்தில் ஊசியை வச்சு கொடுத்துட்டானுங்க. அவர் பழத்தை வாங்கி எப்பவும் கொடுக்கறது போல் யானைக்கு கொடுத்துட்டு போனார். அது சாப்பிட்டுது. யானைக்கு ஒரு பழக்கம் உண்டு, தன்னை துன்புறுத்துறவரில் என்ன செய்யும், அடுத்த நாள் அவர் போனோன்னு தூக்கி போட்டு மிதிச்சுட்டு. இல்லைன்னா டெய்லி பழம் கொடுக்குறவரை தூக்கி போட்டு மிதிக்குமா? அது எந்த ஒரு மிருகமாக இருந்தாலும் தனக்கு உதவுறவரில் என்ன செய்யாது. எல்லா இடமும் மகரிஷியுடைய கவி இருக்கு, எடுத்து படித்து பாருங்கள் யாரையெல்லாம் கொலை செய்தாங்கன்னு. நான் சில விஷயங்களை ஏன் சொல்லலைன்னா சண்டைக்கு வந்துடுவீங்க.
ரசவாதங்கள் என்பது செய்ய முடியுமான்னு கேட்குறீங்களா? செய்யலாம். எல்லா சில மெட்டல் சில பச்சிலைகள் எல்லாம் சேர்த்து அதில் இருக்கிற ரசத்தை ஜூஸை மட்டும் எடுத்து அதை மணியாக திரட்டுற பழக்கம் இருக்கிறது. ரசமணி ரசவாதங்களை செய்து அதெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் தவம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இயல்பாகவே உங்கள் உடம்பு ஃபுல்லாக எனர்ஜி என்ன செய்யும். ஏன்னா அதெல்லாம் அது எவ்வளோ நாள் ஆகும்னு நான் சொல்லணும்னா அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா? சாதாரணமாக நீங்கள் அப்படி நினச்சிக்கலாம், ரசவாதம் செஞ்சான ரசமணி செஞ்சான. ரசமணி செய்யணும்னா குறைஞ்ச ஒரு 7.5 வருஷம் ஒரு வைத்தியம் வேலை செய்யணும். அது போட்டுகிட்டே இருப்பான். 72 அவர் புடம் போட வேண்டும், 1.5 மணி நேரம் வெயிலில் காய வைக்க வேண்டும், மீண்டும் அது 24 நாட்கள் வெயிலில் புடம் போடணும். இப்படியே போகும். அது ஒரு 7-7.5 வருஷம் செஞ்ச பிறகு தான் ஒரு ரசமணி எடுக்க முடியும். நீங்கள் இந்த ரோட்டில் விற்கிற ரசமணியில் அது ரசமணி இல்லை, அது கசமணி. ஸோ இதுபோல் மிக அற்புதமான விஷயம். சித்தர்களும் வேதாந்திகளும் ஒரு வகையில் நம்ம வேதாந்திகளை குறை சொன்னால் கூட நம்மளை நிறைய கவிகள் மூலமாக தட்டி எழுப்பினதெல்லாம் யார் தான்? வேதாந்திகள் தான் அங்கங்கே, இல்லையா? இல்லைன்னா நாம் என்ன செஞ்சுருக்க மாட்டோம், இது பக்கத்தில் நின்றுருக்கவே மாட்டோம்னு வச்சுடுங்களாம். ஸோ சில குறைபாடுகள் இருந்தால் கூட நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு வேதாந்திகளும் சித்தாந்திகளும் நிறைய உதவி இருக்காங்க. அந்த வகையில் இவங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பாடம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. சரியா? வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி. மகரிஷி சித்தாந்தியும் வேதாந்தியும் அவரே. வேற தேவர்கள்னு யாரும் கிடையாது.